அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னல் ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நு'மினு பிஹி வ நதவக்கலு அலைஹி வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அஅமாலினா மன் யஹ்திஹில்லாஹு ஃபலா முضில்ல லஹு வ மன் யுض்லில்ஹு ஃபலா ஹாதிய லஹு வ நஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹு ونشهد أن محمدًا عبده ورسوله. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا. اللهم اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. ربي زدني علما ربي زدني علما ربي زدني علما. قال نبينا صلى الله عليه وسلم اللهم يا مقلب القلوب ثبت قلبي على دينك. அளவற்ற அருளாளனும் நிகரையில்லாத அன்புடையவனுமாகிய எல்லாமல்ல அல்லாஹ்வின் திருப்பெயரால் இந்த ஜும்மா உரையை ஆரம்பிக்கிறேன். சாந்தியும் சமாதானமும் நம் பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்கள் காட்டிய வழியை அப்படியே பின்பற்றிய சத்திய சஹாபாக்கள் மீதும், தாபீன்கள் மீதும், தபா தாபீன்கள் மீதும், இங்கு அமர்ந்திருக்கக்கூடிய நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹுடைய சலாத்தும் சலாமும் என்றென்றும் உண்டாகட்டுமாக. ஆமீன். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதர சகோதரிகளே, உங்களுக்கு மத்தியில் நான் பேச இருக்கக்கூடிய தலைப்பு என்னவென்றால், இப்ராஹிம் நபியும் நாமும். இந்த தலைப்பை எடுத்ததுக்கு உண்டான நோக்கம் என்ன அப்படின்னா, வருஷம் நமக்கு வயசு போயிட்டுருக்கு. வருஷம் நமக்கு 2 ஈது பெருநாள் நமக்கு வந்துக்கிட்டு இருக்கு. இதை எதை நம்மளுக்கு முன்னிறுத்தி வருது அப்படின்னா, ஒரு பண்டிகை நம்மளை சீர்படுத்த வருது. அதாவது உள்ளத்தால் நீங்கள் சரியாயிருங்க. உள்ளம் சரியாயிருச்சு அப்படின்னா உங்களுடைய வெளியில் இருக்கக்கூடிய செயல்கள் எல்லாமே சரியாயிடும். சரிங்களா? அதுக்கு தான் அந்த நோன்பு நம்மளை ப்ராக்டிஸ் கொடுக்கும். கொடுங்க, உள்ளம் சரியாகிறதுக்கு தான் அந்த நோன்பை கொடுக்குறான்ல. இன்னொரு பெருநாள் எதுக்கு அப்போ அல்லாஹ் வச்சுருக்கான் அப்படின்னா, அவர் ஒரு ரோல் மாடலாக ஆகி வச்சுருக்கான்ல. எதுக்கு அப்படின்னா, நீங்கள் எந்த மாதிரி காலகட்டத்தில் பிறந்திருக்கிறீங்க, அவர் எப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தில் பிறந்திருந்தார், அவர் எப்படியெல்லாம் தீமைக்கு எதிராக நின்னார், அவர் எப்படியெல்லாம் அசத்தியத்திற்கு பின்னால் நின்னார், சத்தியத்திற்கும் அசத்தியத்திற்கும் எப்படி வழிகாட்டினார், எப்படி பிரித்து பார்த்தாரு, எப்படி பிளவுபடுத்தினார், எப்படி அதை அகற்றணும்னு நினச்சாரு. நீங்கள் உங்களுடைய சமகாலத்தில் நீங்கள் எப்படி இருக்கிறீங்க என்பதை நீங்கள் உணர்வதற்காக வேண்டி தான் அல்லாஹ் என்ன பண்ணிட்டான், அந்த காலகட்டத்தில் நடந்த அந்த சம்பவத்தையும் அந்த செயலையும் அவங்க பண்ண அந்த தியாகத்தையும் அந்த குடும்பத்தையும் அல்லாஹ் என்ன பண்ணிட்டான், மேன்மைப்படுத்திட்டான். காலத்துக்கும் இவங்க தான் உதாரணம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தான் முன்னாடி தோன்றாங்களாம் பார்த்தா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வரல. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் எத்தனையோ 1000 வருஷங்களுக்கு பின்னாடி தான் என்ன பண்ணுறாங்க, தோன்றுறாங்க. அப்போ என்ன இங்கே அப்படின்னா, இங்கே அறிவு கொடுக்கப்படுது. அந்த அறிவை எப்படி யூஸ் பண்ணுறாங்கன்றது தான் இங்கே சவாலே. அல்லாஹ்கிட்ட ஷைத்தானுக்கு அல்லாஹ் ஒரு அறிவை கொடுத்துருந்தான், நாலேஜை கொடுத்துருந்தான். அவன் எதுக்கு எதிராக எடுத்துக்கிட்டான் அப்படின்னா, அவனுக்கு எதிராக அவன் எடுத்துக்கிட்டான். அல்லாஹ்வுக்கே பாடம் சொல்லி கொடுக்குற அளவுக்கு வளர்ந்துட்டான். என்ன வந்துட்டான், என்ன சொல்லிட்டான் அவன், என்ன சொன்னான், நான் எல்லாருக்கும் ஆசிரியராக இருக்கிறேன், நான் எல்லாருக்கும் சொல்லித்தரேன், சாதாரண ஒரு களிமண் இது கீழே எனக்கு கட்டுப்பட சொல்கிறியா, நெருப்பு கூட பார்த்தனா அது நெருப்பு வந்துச்சுன்னா என்ன போகும், மேலே நோக்கி தான் போகுமே தவிர கீழே நோக்கி போகாது. ஆனால் அந்த களிமண் எப்படிப்பட்டது,
போட்டால் கீழே தான் போய் விழும். அதில் துர்நாற்றம் அப்படிலாம் இருக்கும். எனக்கு அப்படிப்பட்ட ஒரு அந்தஸ்தை கொடுத்துட்டு இவனுக்கு கீழே போய் இருக்க சொல்கிறியான்னு சொல்லிட்டு யார்கிட்ட வந்துட்டான். எந்த அறிவை அல்லாஹ் கொடுத்தானோ அந்த அறிவை அல்லாஹ்வுக்கு எதிராகவே செயல்படுத்த முயன்றான். அப்போவே அல்லாஹ் என்ன பண்ணிட்டான் அப்படின்னா, எனக்கு எதிராக செயல்படக்கூடிய அந்த அறிவையும் சரி அந்த படைப்பும் சரி எனக்கு தேவையில்லைன்னு தூக்கி போட்டான். சரிங்களா? இப்போ ஷைத்தான்கிட்ட தூக்கி போடும் பொழுது அல்லாஹ் சொல்கிறான், நீ எந்த படைப்பை கேவலப்படுத்தினியோ, எந்த படைப்பை நீ இழிவுபடுத்தினியோ, அந்த படைப்புடைய நோக்கத்தை அந்த படைப்பு என்ன பண்ண ஒரு நாள் முழுமைப்படுத்தும். எப்படிப்பட்டது? எந்த அறிவை கொண்டு நீ என்கிட்டயே வேறு மாதிரி பேசுனியோ அந்த அறிவை அவங்களுக்கும் கொடுப்பேன். ஆனால் உனக்கு கொடுத்த ஆற்றல்லாம் அவங்களுக்கு இருக்காது. அவங்களுக்கு பலகீனமாக தான் இருப்பாங்க. ஏன்னா ஹொலிக்கல் இன்சானுலாம் இப்போ மனுஷன் தான் பலகீனமாக படைச்சு நல்லா சொல்கிறான். பலகீனமாக இருப்பாங்க. ஆனால் எப்படி நீ இந்த வானத்துக்கு இந்த சொர்க்கத்தில் நரகத்தில் எப்படி ஒரு ஆட்சி போயிட்டுருக்கோ, எப்படி ஒரு எல்லாமே சீராக இயங்கிக்கிட்டு இருக்கோ, இந்த மாதிரி ஒரு ஒழுக்கமான ஒரு சீரான ஒரு படைப்பாக, ஒரு சீரான ஒரு ஆட்சியாக இவங்க என்ன பண்ணுவாங்க, இவங்களுக்கு கொடுக்கப்பட்ட பூமியில் இவங்க என்ன பண்ணுவாங்க, சீராக செய்வாங்க. அதான் ஹலீஃபாவாக இவங்களை நான் நியமனம் பண்ண போகிறேன்றது அல்லாஹ் சொல்கிறான். ஹலீஃபானா என்னது? அல்லாஹ்வுடைய பிரதிநிதி. புரியுதுங்களா? அந்த பிரதிநிதி என்ன பண்ணுவாங்க, அல்லாஹ்வுடைய சொல் பேச்சு கேட்டு அந்த கட்டளைக்கு இணங்க அவங்க வாழ்வாதாரத்தையும் பொருளாதாரத்தையும் வாழ்வியலையும் எல்லாத்தையும் என்ன பண்ணிப்பாங்க, ஒருங்கிணைஞ்சு வாழ்வாங்க. சரிங்களா? அப்போ சைத்தான் என்ன சொல்கிறான், இதுக்கு நான் மாறு செய்வேன். இவனை நீ தேர்ந்தெடுத்த இவங்களை ஒருத்தனையும் நான் என்ன பண்ண மாட்டேன், விட மாட்டேன். அதனால் இவங்களுக்கு எதிராக நீ யாரெல்லாம் நீ எதிராக படைச்சு வச்சுருக்கிறியோ அவங்களாம் எனக்கு என்ன பண்ணு, கட்டுப்பட வச்சிரு அப்படின்றத சைத்தான் நம்ம நல்லாக்கிட்ட வாக்குறுதி வாங்கிட்டான். அதனால தான் தஜ்ஜாலும் சரி யாஜு மாஜூஜும் சரி எல்லாமே யாருக்கு வசப்பட்டு நிற்கிறாங்க, யாருக்கு வசப்பட்டு நிற்கிறாங்க, சைத்தானுக்கு வசப்பட்டு நிற்கிறாங்க. சரிங்களா? புரியுதுங்களா? இப்போது நம்மளோட கரண்ட் சுச்சுவேஷனுக்கு வாங்க. இப்போது ஒரு விதமான ஒரு அரசியல் நடந்துக்கிட்டு இருக்கு. என்ன மாதிரி அரசியல் போய்ட்டுருக்கு சொல்லுங்கள்? இன்றைக்கி ஒரு அரசியல் வந்துக்கிட்டு இருக்கு. நம்மளுக்கு முன்னாடி மேலவங்க செய்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்கிறாங்க, தஜ்ஜாலை பற்றி என்ன சொல்கிறாங்க, மக்கள்லாம் அவனை என்ன சொல்லுவாங்க, கடவுளுடைய அந்தஸ்துக்கு போயிடுவாங்க. ஏன்னா கடவுள் என்ன சொல்வார், என்ன செய்கிறார், மக்களுக்கு நீதி தருவேன் அப்படின்ற. மக்களுக்கு கடவுள் என்ன பண்ணுவார், நீதியை கொடுப்பார், சரிசமமாக வைப்பார், உண்மையை பேசுவார், ஒழுங்காக இருப்பார், கேட்டதை கொடுப்பார், கெட்டவர்களை தண்டிப்பார். இருக்கா? இத்தனை நாளாக இந்த உலகத்தில் நடக்கக்கூடிய இந்த அரசாங்கம் எப்படி இருந்துச்சு? அரசாங்கம்னா உண்மை பேசாது, நீதி பக்கம் நிற்காது, நீதியை நிலைநாட்டாது அப்படின்னு இருந்துச்சு. இப்போ கொஞ்ச காலமாக உங்களுக்கு மத்தியில் என்ன ஒன்று தோணுது, மக்களுக்கு மத்தியில் அரசாங்கம் நீதியை பேசுது, அரசாங்கம் நீதி கொடுக்குது அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் என்ன பண்ணுறாங்க, அந்த மாற்றத்தை விரும்பி அந்த அரசாங்கத்துக்கு பின்னாடி போயிட்டுருக்காங்க. அந்த அரசாங்கம் உண்மைப்படுத்துது அப்படின்றது போகிறாங்க. ஆனால் இங்கே அவன் என்ன வச்சான், செக் என்ன வச்சுருக்கான் அப்படின்னா, இது யாருமே உணர மாட்டேங்கிறாங்க. இங்கே என்ன செக் அப்படின்னா, அவன் என்ன சொல்ல வரான் அப்படின்னா, மதச்சார்பற்ற நாடாக மாற்ற போகிறேன்றான். உலகத்தில் நமக்கு மேலே உள்ள ஊரெல்லாம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அங்கெல்லாம் மதச்சார்பற்ற நாடாக மாறிட்டாங்க. அவங்களாம் முக்கால்வாசி எல்லா பேரும் என்ன பண்ணிட்டாங்க, மாறிட்டாங்க. கொஞ்சம் பேர் தான் இந்த பைபிளையும் கொஞ்சம் வேதத்தையும் எடுத்துக்கிட்டு சுற்றிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் முக்கால்வாசி பேர் என்ன ஆகிட்டாங்க, மதச்சார்பற்ற நாடாக மாற்றி தன் எந்த கொள்கைக்கும் இல்லை அப்படின்ட்டு நாத்திக சிந்திக்கணும் போயிட்டாங்க. இப்போது நம்மளையும் என்ன பண்ணுறான், அந்த பின்பத்துக்கு ஏற்படுத்துகிறான். என்னது இப்போ என்ன நடக்குது பார்த்தீங்களா? சாராய கடையை மூடுறாங்க. அரசாங்கம் நீதியை கேட்டு போகுது, பின்னாடி உள்ள ஃபைலெல்லாம் கேஸ்லாம் எடுக்க சொல்லுது, நோண்டி பார்க்க சொல்லி ஏன் தப்பு செஞ்சானோ நிற்கக்கூடாதுன்னு, லஞ்சம் வாங்கக்கூடாதுன்னு, இது எல்லாம் செய்யும்போது என்ன ஆகுது மக்களுக்கு. ஆனால் அவனுடைய அரசியல் கோட்பாடு என்னது, மதச்சார்பின்மைன்றான். அவன் மதம் இல்லை, எல்லாம் சமம்ன்றான். இன்றைக்கி அவன் சமம் சொல்கிறான், நாளைக்கு என்ன சொல்லுவான், நாளைக்கு அது எதுவுமே இல்லைன்னுவான். புரியுதுங்களா? ஆரம்பம் ஒரு மாதிரியாக ஆரம்பிக்கும். அந்த திராவிட கழகமும் சரி ஒவ்வொன்றும் ஆரம்பிக்கும் போது அசல் கொள்கையில் ஆரம்பிக்கும். இன்றைக்கி திராவிடம் இருக்கா? இல்லை.
இந்த மாதிரி ஒவ்வொருத்தவங்க ஆரம்பிக்கும் போது அவங்க உண்மையான தன்மையோடு ஆரம்பிப்பாங்க. ஆனால் முடிகிற இடத்துல எப்படி இருப்பாங்க? அந்த கொள்கையில் அவங்க இருக்க மாட்டாங்க. இப்போது 3 சமம்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கிறாங்க. 3 மதமும் சமம்னு சொல்லி மத அதெல்லாம் இல்லை, 3 சமம்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் இவனோட அசல் கோட்பாடு என்னது? மதச்சார்பின்மை, அதாவது மதமே இல்லைன்றதை கொண்டு வரணுன்றது தான் எங்களோட அசல் மக்சத். அது என்னைக்கு வரும் அப்படின்னா, ஏஐலாம் என்ன பண்ணோம், பெருசாக டெக்னாலஜியில் பெருசாக போய் உட்காந்துரும். இன்றைக்கி ரூலிங்கே என்ன பண்ணோம், ஏஐ நடத்தும். லஞ்சம் ஏஐ கிட்ட போய் லஞ்சம் கொடுக்க முடியுமா? ஏஐ எக்ஸ்ட்ரா காசு கேட்குமா? ஏஐ போய் பேசுமா? அங்கே எல்லாமே ரோபாவாக மாதிரி உட்காந்துருக்கும். அந்த நோக்கி தான் போய்கிட்டு இருக்கு. புரியுதுங்களா? அங்கே போயிட்டு நீங்கள் வேதத்தை கொண்டு போய் வைக்க முடியாது, உங்கள் சித்தாந்தமோ எதுவுமே கொண்டு வைக்க முடியாது. புரியுதுங்களா? இப்போவே பயோசிட்பி அதெல்லாம் கொண்டு வந்து வச்சுட்டாங்க. இன்னும் நாளைக்கு என்ன ஆயிரும், கரண்ட் பில் கட்டுறதே இப்போ நம்ம கூகுள் பேலேருந்து எல்லாமே என்ன பண்ணணும், டிஜிட்டலாக மாறிக்கிட்டு இருக்கோம். இன்னும் வருங்காலத்தில் சிஎம், பிரதமர், எம்எல்ஏ, கவுன்சிலரு இதெல்லாம் எதுவுமே இருக்காது. சொல்ல வர்றது நல்லா புரியுதுங்களா? எல்லாமே போயிடும், எல்லாமே ரோபோட்டிக்காக மாறிடும். டிஜிட்டல் வந்து நிற்கும், டிஜிட்டல் உண்மை பேசுன்றது மக்கள் அப்படி போயிடுவாங்க, அதை நம்ப ஆரம்பிச்சிருவாங்க, அதன் பக்கமே நிற்பாங்க. அதனால் என்ன ஆகும் அப்படின்னா, மனித உலகமே சீர்கேடாகி மனிதன் யாருன்னு அவனுக்கே அறியாமல் தெரியாமல் போய் என்ன ஆயிடுவான், ஒருத்தனை அடிச்சுக்கிட்டு சாப்பிட்ற அளவுக்கு போயிடுவான். புரியுதுங்களா? அப்போது அந்த மாதிரி என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படின்னா, இன்றைக்கி தஜ்ஜால் வந்து நம்மளை வந்து மூல செலவு பண்ணி நான் வந்து உங்களுக்கு நீதி கொடுப்பேன், நான் நேர்மையை கொடுப்பேன், என்கிட்ட வந்து ஒழுங்காக இருக்கணும், என்கிட்ட யாரும் தப்பு பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி தஜ்ஜால் ஒரு கான்செப்டை கொண்டு வந்து வச்சுருக்கிறான். அதன் பின்னாடி என்ன பண்ணுறாங்க, உலக மக்களை ஆமோதிச்சுட்டு நிற்கிறாங்க. அவன் ரொட்டி துண்டை கொடுப்பேன்ற சுசான் சொல்கிறாங்களா, வலது கையில் என்ன பண்ணுவான், அதாவது வலது கையில் நரகத்தை வச்சுருப்பான். ஆனால் பார்க்குறவங்களுக்கு என்ன தெரியும், சொர்க்கமாக தெரியும். இடது கையில் சொர்க்கத்தை வச்சுருப்பான், பார்க்குறவங்களுக்கு அது என்ன தெரியும், நரகமாக இருக்கும். அது என்ன அப்படின்னா அவனுடைய கான்செப்ட், அவன் கொண்டு வரக்கூடிய கான்செப்ட். அவன் எல்லாமே என்ன பண்ணுவான்னா மனித குலத்திற்கு அழிக்கக்கூடிய திட்டங்களாக தான் அவன் கொண்டு வருவான். மேலோண்டமாக பார்க்கும்பொழுது எல்லாமே நல்லா இருக்கும். அது அடிநாளங்களில் போய் பார்த்தீங்கன்னா அது எப்படி இருக்கும், மனித குலத்தை அழிக்கிறதுக்குண்டான ஒரு சக்தியாக தான் இருக்கும். ஒருத்தரை கோல் மூட்டி ஒருத்தர் அடிச்சுக்கிட்டு சாவுற மாதிரி தான் கொண்டு வரான். புரியுதுங்களா? இப்போ இதில் இருந்து நம்மளுடைய தாவா எப்படி களம் மாறணும், நம்ம எப்படி ஒரு வித்தியாசமாக நம்மளுடைய தாவா பண்ணணும். நம்ம இன்னைக்கு வந்து இப்ராஹிம் நபி அன்னைக்கு சொன்னாங்க, என் இறைவன் வந்து இயற்கை நிர்வாகம் செய்கிறான், என் இறைவன் இயற்கையை நிர்வாகம் செய்கிறான். உன்னால் முடிஞ்சால் சூரியனை எதுலேருந்து எங்கே கொண்டு வா, கிழக்கில் உதிக்கிறத மேற்கில் கொண்டு வான்னு அவர் சொன்னார். இன்னைக்கு உங்களுடைய பிரச்சாரம் என்ன, இதே தான் சொல்ல போகிறீங்களா? அப்போது நம்ம இன்றைக்கி காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம அறிவையும் நம்ம நாலேஜையும் நம்மளுடைய படிப்பையும் என்ன பண்ணணும், அதற்குண்ட மாதிரி தாவாவை நம்ம மாற்றணும். இன்னமும் இப்ராஹிம் நபியை வந்து அதே கிழக்கு மேற்கு சொல்லி என்ன யூஸ்? இங்கே அவர் அன்றைக்கி என்ன பேசினார் அப்படின்னா, இங்கே எல்லாத்துக்குமே கடவுள் தான் இருக்கணுன்றதை அவர் கொண்டு வந்தார். கடவுளுடைய எல்லா வழிமுறைகளும் ஃபாலோ பண்ணணும், அவனுக்கு கீழே தான் நம்ம அடிபணிஞ்சு வாழணுன்றதை அவர் சித்தாந்தமாக எடுத்து வச்சார். இன்றைக்கி நாம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, என்ன பண்ணிட்டோம், குரானை தூக்கிட்டு போய் ஓரம் வச்சிட்டோம், அவங்க வேதத்தை தூக்கிட்டு போய் ஓரம் வச்சிட்டோம். இப்போ என்ன பண்ணுறோம், மனோ இச்சையின்படி ஒருத்தரை நியமனம் பண்ணி ஏற்படுத்திட்டோம். உங்களுக்கு கேள்வி என்னென்னா, பக்கத்து நாடு எங்கே இருந்துச்சு, அதை என்ன பண்ணேன்னு உங்கள் கேள்வி வராது. அது உம்மத்தாக கேள்வி வரும், உம்மத்தாக ஒரு கேள்வி வரும். ஏன் கலீஃபாவை நியமனம் பண்ணல, ஏன் உட்கார வைக்கல, ஏன் சத்தியத்துக்கு நிற்கலன்றது உம்மத்தாக கேள்வி வரும். ஆனால் உங்களுக்கு பர்சனல் ஒரு கேள்வி இருக்குது. ஊரில், நாட்டில், தெருவில், மக்கள்கிட்ட நீ என்னத்தை பிரச்சாரம் பண்ண, நீ என்னத்தை போதிச்ச, நீ என்ன மாதிரி குரானை ஸ்டடி பண்ண, நீ என்ன மாதிரி குரானை கொண்டு போய் மக்கள்கிட்ட வச்ச, நீ என்ன சித்தாந்தத்தை ஃபாலோ பண்ண. இன்னைக்கு என்ன சித்தாந்தம் ஃபாலோ பண்ணுறோம் அப்படின்னா, மனோ இச்சையின்படி ஒரு தலைவர், அந்த தலைவருக்கு பின்னாடி என்ன பண்ணுறோம், நம்ம தொண்டனா நம்ம நிற்போம். இத்தனை நாள் அவர் பாஸ்ட், இத்தனை நாள் பின்னாடி பின்னாடி என்ன பண்ணாரோ அது மூலமாக இப்போ கரெக்டாக இருக்காரா, இப்போ சரியாக இருக்கிறாரா, ஓகே. அதன்படி என்ன பண்ணுறாங்க, முஸ்லீம் சமுதாயமே இன்றைக்கி போய் என்ன நிற்கிது, போய் பின்னாடி நின்றுக்கிட்டு என்ன பண்ணுது, அது வாக்குறுதி கொடுக்கறது வந்து எல்லாமே போய்கிட்டு இருக்கு. புரியுதுங்களா?
ஆனால் அல்லாஹ் குரானில் சொல்கிறான், அலம் நஜஅல் லஹு ஐனைன், அவனுக்கு நாம் இரு கண்களை கண்களையும் வலிசான ஒஷஃபதைன், ஒரு நாவையும் இரு உதடுகளையும் கொடுக்கலையா, வஹதைனாஹுன் நஜ்தைன், மேலும் நாம் நன்மை தீமை தெளிவான இரு வழிகளை அவனுக்கு நாம் காட்டிவிட்டோம்ன்றான். என்ன சொல்கிறான்ல, ஒரு மனிதன் பிறக்கிறான் இந்த உலகத்துக்கு வரான் அப்படின்னா அவனுக்கு நன்மைனா என்ன தீமைனா என்னன்னு புரிய வச்சு தான் அந்த குழந்தை உலகத்துக்கே வருது. புரியுதுங்களா? இந்த டெஸ்ட்டில் பாஸ் ஆனவர் தான் இப்ராஹிம் நபி. இப்ராஹிம் நபி அல்லாஹ் உலகத்துக்கே உங்களுக்கு தலைவர் ஆக்க போகிறாரா சும்மா சொல்லலை. இந்த ஒரு வார்த்தைக்கு அவர் என்ன பண்ணிட்டாரு, கரெக்டாக அல்லாவை சரணடைஞ்சிட்டார். ஏன் டிஃபால்ட்டாக ஒரு ப்ரோக்ராம் எல்லாம் கொடுத்துருக்காங்க, அதை கண்டுபிடிச்சி அவர் என்ன பண்ணுறாரு, அந்த எக்ஸாமில் பாஸ் ஆகிட்டார். அந்த எக்ஸாமில் பாஸ் ஆகிறதுக்கு அவர் எடுத்தது என்ன அப்படின்னா, அல்லாஹ் குரானில் சொல்லலாம், வல் அஸ்ர், காலத்தின் மீது சத்தியமாக, இன்னல் இன்சான லஃபி ஹுஸ்ர், மனிதன் நஷ்டவாளியாகவே இருக்கிறான். யாரை தவிர அப்படின்னா, இல்லல்லதீன ஆமனு, யார் ஈமான் கொண்டுனா கொடுக்கப்பட்ட அறிவை அல்லாஹ்வுடைய கான்செப்டில் சிந்திச்சு, அல்லாஹ் இது இந்த உலகம் தானாக இயங்கலை, இந்த உலகத்தை யாரோ ஒருத்தர் ரூலிங் பண்ணிக்கிட்டு இருக்கான், இந்த உலகத்துக்கு அந்த சராசத்துக்கு என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான், ஒருத்தன் படைப்பாளன்னு ஒருத்தன் இருக்கிறான், அவன் தான் இது எல்லாத்தையும் ரூலிங் பண்ணி கண்ட்ரோலில் வச்சுருக்கிறான், இது சும்மா இயங்கலைன்றதை அவன் என்ன பண்ணணும், அந்த ஈமான் கொண்டு, அந்த மாதிரி ஈமான் கொண்டால் தான் உங்களால் எப்படி எப்படி ஸ்டடியாக நீங்கள் இப்ராஹிம் நபி மாதிரி வேலை செய்ய முடியும். புரியுதுங்களா? இப்ராஹிம் நபி மாதிரி இருக்க முடியும். ஏன் நம்மளாம் இப்ராஹிம் நபி மாதிரி வர முடியல அப்படின்னா, நம்மளுடைய ஈமானும் நம்ம வச்சுருக்கிற புரிதலும் இப்ராஹிம் நபி கொண்ட ஈமானும் அவர் கொண்ட புரிதலும் வேறு. இப்போது நாத்திகம் இருக்குல்ல, நாத்திகம் ஒரு வகையில் அவங்க பண்ணுறது நல்லது தெரியுமா? நாத்திகக்காரங்க இருக்கிறாங்கல்ல, நல்லாவே இல்லைன்றான், அது வேற, அந்த கான்செப்ட் போவேணாம். மனு இச்சின்படி போக மாட்டான். அவன் என்ன சொல்லுவான்னா, பூசாரியை பகச்சிக்காதப்பா, பூசாரியை பகச்சிக்கிட்டா சாமி கண்ணு குத்திரும்பா அப்படின்னா அவன் என்ன சொல்லுவான், இங்கே கண்ணி காட்டு, என்ன சொல்லுவான், மூட பழக்க வழக்கத்தை என்ன சொல்லுவான், புறக்கணிப்பான், இங்கே பண்ணி காட்டு அப்படின்வான். அப்போ நம்மளால் என்ன பண்ண முடியாது. புரியுதுங்களா? ஆனால் நம்மளும் என்ன சொல்லுவோம், அல்ல இப்போ ஒரு குழந்தை துழுவலன்னு நம்ம என்ன சொல்லுவோம், துளாம வந்து அல்ல அடிப்பான்டா அப்படின்னா அவனுக்கு என்ன வரும், இப்போது நம்புறவருக்கான சாமி வந்து கண்ணு குத்தி தப்பு செஞ்சால் சாமி கண்ணு குத்திடும் அப்படின்னா அவன் என்ன பண்ணுறான், பயந்து அந்த சாமி கட்டுப்பட்டு இருக்கான். அது சாமி சிலையா, பேசுமா பேசாதா, அது கேட்டால் கொடுக்குமா கொடுக்காதா, அவன் ஏதாவது சிந்திக்கிறானா, எனக்கு குழந்தை வேணும், நான் ஏதாச்சும் கட்டிக்கிட்டு தொங்குனா எதாவது பண்ணால் இந்த சாமி கொடுத்துரும் நம்பிக்கை போகிறான். ஆனால் நாத்திங்க எப்படி இருக்குது, அவன் என்ன பண்ணுறான், இது கல் மண் எதுவுமே கொடுக்காதுன்றத அவன் டீஃபால்ட்டாகி போக மாட்டேன்றான். ஆனால் நாமளும் எப்படி இந்த குழந்தைய வளர்க்குறோம் அப்படின்னா, இதே கான்செப்டில் தான் வளர்க்குறோம். துளுவலைன்னா அல்ல அடிப்பான். அப்போ அந்த குழந்தை திருப்பி கேட்குது, எங்கே அடிப்பான் காட்டு, உங்களுக்கு ப்ரூஃப் இருக்கா, எங்கே அடிக்கிறான் காட்டு, நான் தொழுவில் 2 ரக்காத்து, எங்கே அடிக்கிறான் காட்டு, ப்ரூஃப் இருக்கா. அப்போது நம்ம தாவா இப்படி தான் இருக்குது. புரியுதா? நம்மளோட ஈமான் இது தான். தொழுவாமல் போயிட்டுருக்குறாங்க, இல்லாமல் போயிட்டுருக்காங்க பார்த்தீங்களா, தொழுவாமல் இருக்கிறாங்க பார்த்தியா, அவங்க ஈமான் இவ்வளோ தான், எங்கே காட்டு. அப்போ தொழுவுறான் எதுக்கு சொல்கிறான்னா, அவன் ஒரு மூட நம்பிக்கையில் இருக்கான், புரிஞ்சுலாம் வரல என்னன்னு, அதை தொழுலைன்னா அல்ல நரகத்துக்கு போட்டுருவான், தொழுலைன்னா அல்லா என்ன பண்ணுவான் அடிப்பான்ற மாதிரி ஒரு நம்பிக்கையில் தான் இருக்கிறாங்களே தவிர புரிதல் வரல. எந்த புரிதல்? இப்ராஹிம் நபி எந்த கான்செப்டில் சிந்திச்சாங்களோ அந்த சிந்தனை நமக்கு வந்திருந்தது அப்படின்னா, தெரிஞ்சிருந்து அப்படின்னா, நம்ம புரிஞ்சிட்டோம் அப்படின்னா நம்ம எப்படி ஆயிருப்போம், அவரை மாதிரி ஆயிருப்போம். யாரை மாதிரி? இப்ராஹிம் நபி மாதிரி ஆயிருப்போம். இப்போ இந்த சூறால அல்லாஹ் என்ன சொல்கிறான், இல்லல்லதீன ஆமனு, யார் ஈமான் கொண்டு, யார் புரிஞ்சு, என்னுடைய ஆற்றலுடைய என்னுடைய குதிரத்தையும் என்னுடைய படைப்பையும் புரிஞ்சு யார் ஈமான் கொண்டு வாமிலு சாலிஹாத் நல்லறங்கள் செய்கிறார்களோ, ஒத்தவா சோபில் ஹக்கு அந்த உண்மையின்பால் நிற்கிறாங்களோ, ஒத்தவா சோபில் சபுர் அதற்காண்டி பொறுமை காக்குறாங்களோ, இவங்களை தவிர மற்ற எல்லாருமே நஷ்டவாளிகள்னு நல்லா சொல்கிறான். புரியுதுங்களா? இப்போ இவங்களை தவிர மற்ற எல்லாருமே நஷ்டவாளிகள்னு நல்லா சொல்கிறான். இப்போ இப்ராஹிம் நபி காலத்துக்கு போங்க.
இப்ராஹிம் நபி காலத்துக்கு நம்ம போகலாம். இப்போ இப்ராஹிம் நபி எப்படி இருக்கிறாங்க அப்படின்னா, இப்போ இப்ராஹிம் நபி எப்படி இருக்கிறாங்க அப்படின்னா, அல்லாஹ் வந்து ஒரு உம்மத்தில் வந்து ஒரு நபியை தரான் அப்படின்னா, ஒரு தாழ்வுப்பட்ட ஒரு சின்ன குடும்பத்திலிருந்தோ இதோ ஒரு ஒதுக்கப்பட்ட ஒரு குடும்பத்திலிருந்தோ எல்லாம் ஒரு நபியை கொண்டு வந்து கொடுக்க மாட்டான். ஏன்னா மக்கள் என்ன பண்ணிடுவாங்க, ஈஸியாக புறக்கணிச்சிருவாங்க. புரியுதுங்களா? ஆனால் அல்லாஹ் எப்படி கொண்டு வருவான்னா, அந்த 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 ஏரியாலேயே அந்த குடும்பம் வந்து ஃபேமஸாக இருக்கும், ரூலிங்கில் இருக்கும், ஆன்மீகத்துலேயும் நிர்வாகத்துலேயும் எல்லாத்துலேயும் என்ன பண்ணணும், அந்த குடும்பம் நிற்கும். புரியுதுங்களா? அந்த மாதிரி ஒரு குடும்பத்தில் தான் நீங்கள் யாரை வேணால் எடுங்க. இப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடும்பம் வந்து எப்படி இருந்துச்சு? அபூஜஹல் அவங்களுடைய குடும்பம்லாம் என்ன இருக்குன்னா நிர்வாகத்தில் இருப்பாங்க. ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடும்பம் எப்படி அப்படின்னா ஆன்மீகத்தில் அவங்க தலைவர். ஆன்மீகத்தில் வந்து ஏதாவது டவுட்னா அவங்கள்ட்ட தான் கேட்பாங்க, குர்பானி எப்படி கொடுக்கணும், ஹஜ்ஜை எப்படி சுற்றணும், என்ன பண்ணணுன்றத ஆன்மீக ஃபேமிலியாகவே அவங்க வந்தாங்க. ஒரு கண்ணியம் காக்கப்பட்ட ஒரு ஃபேமிலியாக இருப்பாங்க. புரியுதுங்களா? இப்போ அந்த மாதிரி அல்லாஹ் என்ன பண்ணுறான்னா, ஒரு குழந்தைய கொடுக்குறான். எப்படிப்பட்ட குழந்தை அப்படின்னா, அந்த ஊருக்கே பூசாரியாக இருக்கக்கூடிய ஒரு ஃபேமிலியில் ஒரு குழந்தை வருது. ஆலியா வெயிட், अब क्या चलते 2 जनों को पूछूंगा मैं. ए यहाँ देख, दरवाजा मुझे இப்போ இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் என்ன பண்ணுறாங்க, எப்படிப்பட்ட ஒரு ஃபேமிலியில் பிறக்க வைக்கிறான் அப்படின்னா, அந்த ஊர்லேயே அவங்க ஃபேமஸானவங்க. எதில்? சிலை செய்கிறதுலேயும், வழிபாடு பண்ணுறதுலேயும், பூஜை செய்கிறதுலேயும், குறி சொல்கிறதுலேயும், நல்லது கெட்டது சொல்கிறதையும் எல்லாத்துலேயும் ஃபேமஸான ஒரு குடும்பம்னா எது? இப்ராஹிம் நபியுடைய ஃபேமிலி. அந்த ஊரில் அப்போ தான் ஒரு என்னாவது ஒரு 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 சித்தாந்தம், ஒரு கொள்கை, ஒரு பெரிய ஒரு ஜென்ரேஷனே வளருது. இதுக்கப்புறம் ஆத சமுதாயமும் சமுதாயமும் அழிவுக்கு பிறகு ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு கொள்கையாக ஒரு மனுஷனாக உருவாகிறான் அப்படின்னா அந்த இடத்துல தான், எகிப்தில் தான், பாபிலோனில் தான் என்ன வராங்க, முதல்ல ரெடி ஆகுறாங்க. அப்போ அங்கே எப்படி இருக்கிறாங்க அப்படின்னா, மக்கள்லாம் இருக்கிறாங்க. மக்கள் எப்படி இருக்கிறாங்க அப்படின்னா, மக்கள்கிட்ட ஒரு மூட நம்பிக்கை போய் சேருது. என்ன அப்படின்னா, இந்த மாதிரி இந்த குடும்பத்தை என்ன பண்ணிக்கக்கூடாது, பகைச்சிக்கக்கூடாது. இந்த குடும்பம், இந்த பூசாரி பண்ணக்கூடிய, இந்த சாமி பண்ணக்கூடிய இவங்க குடும்பத்தை என்ன பண்ணக்கூடாது, பகைச்சிடக்கூடாது. பகைச்சா என்ன பண்ணிடும், சாமி கண்ணு குத்திரும், சாமி குழந்தை தராது, சாமி வீடு முழுங்கிரும், சாமி அடிச்சிரும் அப்படின்ற மாதிரி நம்பிக்கை இருந்தது. அதே மாதிரி வந்து என்ன ஒரு நம்பிக்கை என்ன அப்படின்னா, அந்த ஊரில் ஒரு ராஜா இருப்பார். அந்த ராஜா தான் எப்படி இருப்பார், அதாவது மேல் இடத்துல இருப்பார். அந்தோடைய ஃபேமிலி தான் என்ன பண்ணுவாங்க, நெக்ஸ்ட்டுன்னு சொல்லிட்டு மன்னராகவே வருவாங்க. நம்மளாம் எப்படிப்பட்டவங்க, அடிமையாக தான் வாழணும், இப்படி தான் நம்மளுடைய படைப்பு அப்படின்றது ஒரு நம்பிக்கை, இப்படி தான் இருக்கணும், இது தவிர வேறு வழியே கிடையாதுன்றது ஒரு நம்பிக்கை. சரிங்களா? அப்போ இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் பிறக்கிறாங்க. பிறந்து இந்த மாதிரி சின்ன வயசுலேயே அவர் என்ன ஆகுறாரு அப்படின்னா, இப்போ நீங்கள் அரசு குடும்பத்தில் தான் பிறந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா எல்லா விதமான கல்வியும் சொல்லிக் கொடுப்பாங்க. ஒரு அரசவையில் எப்படி உட்காரணும், எப்படி பேசணும், எப்படி கம்பீரமாக இருக்கணும், அதே மாதிரி எல்லா இதுவும் அது என்னது அதை சொல்லிக் கொடுப்பாங்க. அதே மாதிரி எப்படி வாள் வீசணும் சொல்லிக் கொடுப்பாங்க. அதே மாதிரி வந்து சதுரங்க எப்படி ஆடணும், எப்படி செக் வைக்கணும், எப்படி ஒருத்தனை ஏமாற்றணும், எப்படி வந்து உனக்கு முன்னாடி ஒரு ஃபேஸ் வந்துருச்சு, நகர முடியாத ஒரு சுச்சுவேஷனாக எப்படி ஹேண்டில் பண்ணணும், என்ன பண்ணணுன்றது எல்லா விதமான கல்வி என்ன பண்ணுவாங்க, அந்த மாதிரி குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுக்கப்படும். அப்போது அந்த ஆசர் என்ற அவருடைய வாப்பாவுக்கு பிறகு வரக்கூடிய குழந்தை யார் வரணும், நெக்ஸ்ட்டு பூசாரியா இப்ராஹிம் நபி வரணும். அப்போ இந்த குழந்தைக்கு சின்ன வயசுலேருந்து என்ன பண்ணுறாங்கன்னா கிளாஸ் எடுக்கிறாங்க. என்ன கிளாஸு பார்த்தா, மக்கள் அவனுக்கு வந்து என்ன பண்ணுவான், அவன் வந்து இந்த சாமி கண்ணியமாக பார்ப்பான், ஆனால் இந்த சாமியில் என்ன கிடையாது, ஒன்றும் கிடையாதுன்ட்டு சொல்லித்தரப்படுது.
இந்த சாமி ஒன்றும் இல்லை, ஆனால் நம்ம என்ன பண்ணணும், அவனை நம்ப வைக்கணும், புரியுதா? அப்படின்ற மாதிரி ஒரு கிளாஸ் எடுக்கப்படுது. இந்த சாமிக்கிட்ட இந்த மாதிரி பூஜை வைப்பாங்க, அதை வைப்பாங்க, இதை வைப்பாங்க, இதெல்லாம் நீ பண்ணணும், அப்படி பண்ணணும், இப்படி பண்ணணும். இது எல்லாம் அவர் என்ன பண்ணுறாருன்னா உள்வாங்குறாரு. ஆரம்பத்தில் என்ன பண்ணுறாரு, நம்புகிற மாதிரி போய் லாஸ்ட்டில் பார்த்தா அது நம்பிக்கை இல்லை, நம்பிக்கையற்றது, ஒருத்தரை ஏமாத்துறாங்க, ஒரு மக்களை ஏமாத்துறாங்க அப்படின்ற மாதிரி ஏன் இவங்க ஏமாத்துறாங்க அப்படின்னா, இவங்க எல்லாருக்குமே ஆளுமை தேவைப்படுது, இவங்க எல்லாருமே பதவியிலேயே இருக்க ஆசைப்பட்றாங்க, இவங்க எல்லாருமே மக்களை மட்டம் தட்டி இவங்க மேலதியாக இருந்துக்கிட்டு எல்லா விதமான வளங்களையும் சூறையாடி நல்ல நன்மையாக வாழ்ந்துக்கலாம் அப்படின்ற மாதிரி இருக்கிறாங்க. மற்ற மக்கள் எப்படி இருக்கிறாங்க, அடிமைத்தனத்திலே இருக்கிறாங்க. இது இந்த பாரபட்சம் இருக்கு, இது எப்படி இதை உடைக்கணுன்றது தான் அவர் யோசிக்க ஆரம்பிக்கிறார். சரிங்களா? அப்போ அந்த ஆசர் அவங்க என்ன பண்ணுறாரு அப்படின்னா, சின்ன வயசுலேருந்து சிலை பண்ணுறது, இவரே கல்லம்மா செதுக்கி பண்ணுறதெல்லாம் அவர் கவனிக்கிறார். கவனிச்சுட்டு என்ன பண்ணுறாரு அப்படின்னா, இதை கொண்டு போய் என்ன பண்ணுறாங்க, மக்கள்கிட்ட கொண்டாடி வைக்கிறாங்க. மக்கள் என்ன பண்ணுறாங்க, நேற்று வரைக்கும் அது களிமண்ணாக கிடந்தது, இன்றைக்கி அது சிலை செஞ்சு வச்சோடனே அதுக்கு ஒரு கண்ணியம் கொடுத்து என்ன பண்ணுறாங்க, காசை கொடுத்து வாங்கிட்டு போகிறாங்க. அதுக்கு என்ன பண்ணுறாங்க, மாலை போடுறாங்க, என்ன பண்ணுறாங்க, பூசை பண்ணுறாங்க, எல்லாமே என்ன பண்ணுறாங்க அந்த இடத்துல பண்ணுறாங்க. அப்போ இவர் கவனிக்கிறார், உண்மையாக இது கடவுளாக இருக்குமான்னு சொல்லிட்டு அதுக்கு பின்னாடி என்ன பண்ணுறாரு, போய் ப்ராசஸ் நடத்துகிறாரு. எந்த வயசில் இவன் வயசில், யூசுஃபுடைய வயசில் என்ன பண்ணுறாரு, போயிட்டு யோசிக்கிறாரு, போயிட்டு சிலைகள்கிட்ட போய் பேசுகிறாரு. சிலையை, உனக்கு முன்னாடி வாழைப்பழம் இருக்கு, உனக்கு முன்னாடி தர்பூசணி இருக்கு, உனக்கு முன்னாடி இந்த பழம் இருக்கு, இந்த முன்னாடி இவ்வளோ காசு இருக்கு, நீ ஏன் எடுத்து சாப்பிட மாட்டேங்கிறேன்னு கேட்குறாரு. அப்படி கேள்வி கேட்க லாஸ்ட்டில் அந்த மூக்குக்குள்ளே போய் உட்காந்துக்குது. அந்த மூக்கில் உட்காந்துருக்க ஈயை கூட உன்னால் தட்ட முடியாதா, தட்ட மாட்டியா அப்படின்னு கேட்குறாரு. பேசுகிறாரு, கோவம் உச்சத்தில் வந்துட்டு பதிலே தர மாட்டேங்குது. என்ன பண்ண மாட்டேங்குது, பதிலே தர மாட்டேங்குது. ஏன் அப்படின்னா, மக்கள் குழந்தை இல்லை அப்படின்னா என்ன பண்ணணும், இந்த சாமிக்கு இவ்வளோ காசு கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, அவங்க அவங்களுடைய பணமே இல்லாமல் கடன் வாங்கிட்டு அதை வாங்கிட்டு இதை வாங்கிட்டு அந்த சாமிக்கிட்ட வச்சுட்டு போகிறாங்க. போனோடனே அந்த ஃபேமிலி தானே பார்ப்பார் இல்லையா, போய் வச்சுட்டு போனால் அதை எல்லாமே யார் எடுத்துகிட்டு போயிடுறா, இந்த பூசாரி. ஏன்னா அந்த ஃபேமிலி, உங்கள் ஃபேமிலி குடும்பம் எடுத்துகிட்டு போகுது, அது கஷ்டப்படுது அந்த ஃபேமிலி. இங்கே வச்சுட்டு மறு நிமிஷம் அவங்க தூக்கிட்டு போயிடுறாங்க. இங்கே எதுவுமே இல்லையே, இந்த சிலைக்கு ஏன்டா வைக்கிறீங்கன்ற கேட்டால் இவங்க நம்ம எதுவும் ஒன்றும் பதில் சொல்ல மாட்டேங்கிறாங்களே, என்ன இப்படி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு, சிலை உண்மையில கடவுள் தானான்னு சொல்லிட்டு அதுக்கு பின்னாடி போகிறாரு. அப்போ கடவுள்னா என்னன்னு அவரே கற்றுக்கிறார். அப்போ வாப்பா கேட்குறார், கடவுள்னா என்னப்பான்னு கேட்குறாரு. கடவுள்னா என்ன அப்படின்றத வாப்பா விளக்குறாரு. கடவுள்னா என்ன பண்ணோம், அண்ட சராசத்தை படைக்கும், பரிபாலிக்கும், சாமியாக தானே சொல்லுவாங்க. அதை ஃபுல்லாக என்ன பண்ணுறாரு, சிலையை வச்சு சொல்கிறாரு. அவர் சிலையை வச்சு அண்ட சராசத்தை பராமரிக்கும், பார்த்துக்கும், எல்லாமே சொல்கிறாரு. சொன்னால் அப்போ வாப்பாக்கிட்டே அவர் கேள்வி கேட்குறாரு, ஏன் வாப்பா நீங்களாம் வைக்கிறீங்களா, அதை எடுத்து சாப்பிட மாட்டேங்குதே. ஒருத்தர் குழந்தை வருஷமாக நிற்கிறாரு, கேட்குறாரு, அந்த அதுக்கு குழந்தை வேணும், அவர் எதுக்காண்டி நிற்கிறான்றது அது தெரிய மாட்டேங்குது, கண்ணு மூடி இருக்காது, கண்ணு மூடி இருக்கு, எப்படி கேட்க மாட்டேங்குதுன்ற மாதிரிலாம் பேசுகிறாரு. வாப்பா நான் இப்படிலாம் நீ பேசக்கூடாது, இது நம்மளுடைய குடும்பத்துக்கு நல்லது கிடையாது, போ அப்படின்னா அகட்டி அனுப்பிடுறாங்க. மறுபடியும் என்ன வேலை அப்படின்னா, இந்த குடும்பத்துக்கு என்ன வேலைன்னா, சிலையை செஞ்சுட்டு கொண்டு போய் விற்கணும். இந்த வேலையும் யாருக்கு, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுக்கு தான். அப்போ இந்த வேலையை என்ன பண்ணுறாரு, ஆரம்பத்தில் செய்கிறார், போய்ட்டு சிலையை செஞ்சு கொண்டு போய் என்ன பண்ணுறாரு, சந்தில் உட்காந்து விற்கிறார், விற்றுக்கிட்டு இருக்கார். ஆனால் ஒரு நாள் என்ன ஆகுது அப்படின்னா, இந்த சிலை மேலே அவருக்கு அதிருப்தி ஏற்பட்டு, வெறுப்பு ஏற்பட்டு, ஒரு மாதிரி கஷ்டமாயிரும். ஏன்னா மக்கள் அது மேலே அவ்வளோ நம்பிக்கை வைக்கிறாங்க. ஆனால் அது ஒரு இலையை அகட்ட மாட்டேங்குது, எதுவுமே பண்ண மாட்டேங்குது, அது நம்புகிறாங்களே. அப்போ அசல் கடவுள் யாராக இருக்கும் என்ற ஒரு கேள்வி அவருக்குள்ளேயே எழுப்பிக்கிறார். இது யாரையும் ஏற்படுத்தலை, இதை தான் அல்லாஹ் உங்களுக்கு எல்லாருமே பாடமாக வைக்கிறான். உன் அம்மா சொன்னாங்க, உன் அப்பா சொன்னாங்க, உன் மாமன் சொன்னா அப்படின்னு என்னை நம்பாது. அதுதான் அந்த ஆயத்தோட மீனிங். யாயுள்ளது ஆமனு உதுகுலு ஃபிசில்மி காஃபா, ஈமான் கொண்டவர்களே இஸ்லாத்துக்கு நீங்கள் வரீங்கன்னா எப்படி வாங்க, முழுசாக வாங்க. அல்ல எப்படி கூப்பிட்றோம், முழுசாக வா. அறகுறையாக கேட்டுட்டு வராது. அறகுறையாக கேட்டனால தான் நம்ம என்ன பண்ணுறோம், வழிபாடோடு நிப்பாட்டிக்கிறோம்,
தொழுகையோடு நிப்பாட்டிக்கிறோம், நோம்போடு நிப்பாட்டிக்கிறோம், ஹஜ்ஜோடு நிப்பாட்டிக்கிறோம். இன்னும் எந்த அளவுக்கு போய்க்கிறோம், ஆன்மீகத்துக்கும் அரசியலுக்கும் சம்மந்தமே இல்லைன்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணிக்கிறோம், ஒதுக்கிக்கிறோம். இது எல்லாமே அல்லாஹ் நம்மளை பார்த்து கேட்கக்கூடிய ஒரு கேள்வி. இதெல்லாம் உன் வாலிப வயசு நீ எப்படி கழிச்ச, நீ என்னவா சிந்திச்ச? ஒரு கெட்ட மாம்பழம் கொடுத்தா சாப்பிட்றியா? என்ன சொல்கிற? மாம்பழத்தை பார்த்தோன்னே இது கெட்டு இருக்குது, பூசி போயிருக்கு, புழு இருக்குது, பூச்சி இருக்குது, நாத்தடிக்குது. எந்த வயசில் சொல்கிற? பக்குவம் அடைஞ்சு பருவம் அடைஞ்சு அறிவு தெரிஞ்சு சொல்கிறியா? உமர்கிட்ட கொடுத்தா அவன் சொல்லிடுவான். என்ன சொல்லுவான்? கிழிஞ்ச டவுசரை கொடுத்தா என்ன சொல்லுவான்? கிழிஞ்ச டவுசரை கொடுத்தா என்ன சொல்லுவான்? காலை விரிச்சு காட்டுவான், கீழே கிழிஞ்சிருக்கு பாரு அப்படின்னுவான். ஆமாவா இல்லையா? இன்னும் அந்த குழந்தை கொஞ்சம் பெருசாக இந்த மாதிரி வளர்ந்துருச்சுன்னா என்ன சொல்லும்? குவாலிட்டியை பார்க்கும். என்ன சொல்லுது? மட்டமான குவாலிட்டி வாங்கி தரியா? பழைய கடையில் வாங்கி தராமல் மட்டமான குவாலிட்டி. இதெல்லாம் எங்கேருந்து வருது? இப்போ அல்லா இதெல்லாம் கேட்பேன். இப்படிலாம் உனக்கு பேச தெரியுது, சிந்திக்க தெரியுது, சொல்ல தெரியுது அப்படின்னா ஏன் விஷயத்தில் ஏன் இவ்வளோ கேர்லெஸ் உனக்கு? இதுதான் அல்ல நமக்கு அந்த ஹஜ்ஜுன்ற அந்த ஒரு நாளை வச்சு இந்த ப்ராசஸ் எல்லாம் சிந்திச்சு பாருங்கன்றதை அல்ல சொல்கிறான். எந்த வயசுக்கு அவர் போனார்? அப்போ மக்களுக்கு மத்திய இப்படி ஒரு தப்பு நடக்குது, டிஃபால்ட்டாக தெரியுது. ஒருத்தன் கொண்டு வந்து வைக்கிறான், ஒருத்தன் திருடிட்டு போகிறான். அந்த குடும்பம் ஆதாயத்துக்கு மேலே போகுது, இந்த குடும்பம் கீழேயே போகுது. இங்கே மிஸ்பேலன்ஸ் நடந்துக்கிட்டு இருக்கு. இதை நம்ம எப்படி பார்த்துக்கிட்டு பார்க்காத மாதிரி இப்படி போகிறது? இனி நம்ம பார்த்துட்டு பார்க்காத மாதிரி போகிறோம் இல்லையா? ஆமாவா இல்லையா? ஒரு கேஸுக்காண்டி போவோம். எதுக்காண்டி போவோம்? ஏதோ நான் ஊருக்கு போகிறேன், நான் என்னது ஒரு வெளிநாட்டுக்கு போகிறேன், ஒரு சைன் போட போகிறோம். ஆமாவா? போலீஸ் ஸ்டேஷன் சைன் போட போவோம். அந்த இடத்துல என்ன நடக்கும்? ஒரு அத்துமீறி ஒரு நடக்கும். ஒருத்தன் ஏமாற்றிருப்பான், ஒருத்தன் கொலை பண்ணியிருப்பான், ஏதோ ஒரு கேஸ் நடக்கும். கண்ணுக்கு முன்னாடி தெரியும் இவனை ஏமாற்றிருக்கிறான். பாதிக்கப்பட்ட இவங்க தான், பாதிக்கப்படாத இவங்க தான். இவங்க வந்து போலீஸ் அந்த பக்கம் சப்போர்ட்டில் நிற்கிதுன்னு தெரியுது. நம்ம எப்படி இருப்போம்? பார்த்தும் பார்க்காத மாதிரி போவோம். இன்னும் நம்மளோட ஈமான் எந்த அளவுக்கு அப்படின்னா, திரும்புகிற இடத்துல ஸ்பீடு பிரேக் இடத்துல திரும்புகிற இடத்துல காவா இருக்கும். விழுந்தால் காவால் விழுந்துருவான், பள்ளத்தில் விழுந்துருவான். அந்த இடத்துல பெரிய பாறை இருக்கும். பைக்கில் நம்ம என்ன பண்ணுவோம்? நம்ம வழக்கமாக போகிறனால நமக்கு அந்த இடத்துல இருக்கும்னு தெரிஞ்சு நம்ம ஒதுங்கி போவோம். பின்னாடி வரவன் அடிச்சுப்பட்டு கீழே விழுந்துருவானே, பின்னாடி வந்தவன் உள்ளே விழுந்துருவானே, அதுக்கு என்ன ஏற்பாடு பண்ணோன்றது நம்மளுடைய ஏன் இல்லை? ஏன்னா அல்லாவை எக்ஸ்டிமெண்ட் பண்ணது இல்லை லெவல் அவ்வளோதான். அல்லாவை நம்ம எக்ஸ்டிமெண்ட் பண்ண லெவல் அவ்வளோ வச்சனால தான் இன்றைக்கி நான் கரெக்டாக இருந்தால் போதும், பின்னாடி வந்து எப்படி விழுந்தால் எனக்கு இன்னும் பிரச்சனை இல்லைன்றது ஒதுங்கிப்போம். அண்ணன் தம்பி ஏமாத்துறதும் சரி, உலக ஃபேமிலிக்குள்ளே ஏமாத்துறது இதெல்லாம் நடக்குது. என்ன அப்படின்னா நம்மளோட ஈமான் அளவுகள் அவ்வளோதான். அல்லாவை எக்ஸ்டிமெண்ட் பண்ணி புரிஞ்சு வச்சது அவ்வளோதான். அப்போது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அவருக்குள்ளே ஒரு கேள்வி எழுப்பிக்கிறாரு. அப்போ அசல் கடவுள் யாராக இருப்பான்? அசலில் படைச்சவன் யாராக இருப்பான்? அவன் எங்கே தான் இருக்கிறான்? நான் பார்க்குறேன். ஃபேமிலிக்குள்ளே சண்டை. இனி வந்து நான் சிலையெல்லாம் விற்றுக்கிட்டு இருக்க மாட்டேன், என்னை சும்மா கூட்டு வந்து சிலை செய்யலாம் சொல்லிகிட்டு இருக்கேன், என்னை வரமாட்டேன்னு சொல்லி எந்த வயசில்? பருவம் அடையாத, எதுவுமே கற்றுத்தரப்படாத ஒரு சின்ன வயசுலேயே என்ன பண்ணுறாரு? தூக்குச்சட்டி எடுத்துக்கிட்டு ஒவ்வொரு ஊருக்காக போகிறார். பக்கத்து ஊருக்கு எப்படி இருக்குது அப்படின்னு. இப்போ இங்கேருந்து வண்டலூர் போகிறது ரொம்ப தூரமா? அது ஒரு ஊர் அதில் வச்சுருக்குறோம். வண்டலூர்லேருந்து ஊரை பார்க்க எவ்வளோ ரொம்ப தூரமா? போயிடலாம், நடந்து போயிடலாம். இந்த மாதிரி பக்கத்து ஊருக்காக போய் பார்க்குறாரு. போனால் ஒவ்வொரு ஊரில் ஒவ்வொரு வித்தியாசமாக கடவுள் வச்சுருக்கிறாங்க. இவர் ஊரில் சிலையை வச்சுருக்கிறாங்க, பக்கத்து ஊரில் சூரியன் கடவுள், இன்னொரு பக்கத்தில் சந்திரன் கடவுள், இன்னொரு பக்கத்தில் நட்சத்திரம் கடவுள், இன்னொரு பக்கத்தில் கடல் வந்து கடவுள். இப்படி ஒவ்வொன்றும் என்ன பண்ணுறாங்கன்னா கடவுளாக ஏற்படுத்தி வச்சுக்கிட்டு அதுக்கு பின்னாடி அரசியல் பண்ணிக்கிட்டு எல்லாம் ஏமாற்றிக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த எல்லா பணமும் எல்லா காசுமும் எல்லா அதிகாரம் யாருக்கு போகுது அப்படின்னா மன்னர்கிட்ட போகுது. இப்போ இவங்க எல்லாம் பினாமியாக இருந்துக்கிட்டு கீழே நின்றுக்கிட்டு தின்னுக்கிட்டு இருக்காங்க. இவங்க கொளுத்த பண்ணிங்களாக இருக்கிறாங்க. இவங்களை வந்து ஒன்றும் பண்ண முடியல அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு என்ன பண்ணுறாரு? மண்டை சூடாகி கடவுளை தேடி போகிறாரு. போகிற இடத்துல அவருக்கு என்ன பண்ணுது அப்படின்னா, இவங்க ஏன் இந்த சந்திரனையே கடவுளாக வச்சுருக்கிறாங்க அப்படின்னு கம்பேரிங் பண்ணுறாரு. சந்திரனை பார்க்குறாரு, முழு பௌர்ணமியாக இருக்குது. அப்புறம் இது கடவுளாக எதுக்கு வச்சுருக்கிறாங்க அப்படின்னு இவர் யோசிக்கிறார். ஆனால் அவங்க நம்பிக்கை வேறு. நீ சந்திரன்னா, நீ சூரியன்னா, நான் சந்திரன், அப்படி போயிட்டாங்க அவங்க. நீ சூரியன் கடவுளாக எடுத்துனா நான் ஜாதி பிரியுது இல்லை, அந்த மாதிரி அவங்க என்ன பண்ணிக்கிட்டாங்கன்னா கடவுளை பிரிச்சுக்கிட்டு அவங்க வச்சுக்கிட்டாங்க.
ஆனால் இவர் எப்படி யோசிக்கிறார் அப்படின்னா கம்பேரிங் பண்ணுறாரு. சூரியனையும் சந்திரனையும் கம்பேர் பண்ணுறாரு. நீ இரவானால் மறைஞ்சு போயிடுற, நீ ஒரு படித்தரத்தில் நிற்க மாட்டேங்கிற, ஒன்று தேய்பெரியாக இருக்கிற, வளர்பெரியாக இருக்கிற, முழுசாக மாறுற, மாறி மாறி வர. அப்போ படைச்சவனாக இருந்தானா ஒரு நிலையில் தான் நிற்பான், மாறி மாறி ரோலிங்கில் இருக்க மாட்டான். அப்போ சந்திரன் இல்லை, சூரியனை பார்க்குறாரு. சூரியன் என்ன பண்ணுது? காலையில் வருது, ஈவினிங் ஆனால் மறைஞ்சிருது. அப்போ ஈவினிங்கில் இருந்து காலையில் வரைக்கும் உள்ள ரூலிங்கை யார் பார்க்குறா? யார் கவனிக்கிற அந்த உலகத்தை? யார் கண்காணிக்கிற அந்த உலகத்தை? அப்படின்னு என்ன பண்ணுறாரு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் யோசிக்கிறார். அப்புறம் என்ன பண்ணுறாரு? அப்போது இரவு கடவுளாக இருக்குமா அப்படின்னு சொல்லி இரவு போய் தேட போகிறார். இரவுக்காண்டி போய் உட்கார்றாரு. அப்போ இரவு ஃபுல்லாக பார்க்குறாரு. இரவு ஃபுல்லாக எல்லா மனுஷன் தூங்கிடுறாங்க. அப்போ இரவு வந்து நின்றுது. பகலில் தானே சேட்டையே செய்கிறான். அப்போ இந்த இரவு போயிடுச்சுன்னா பகலில் செய்கிறக்கூடிய சேட்டை யார் கண்டுபிடிப்பா? சரி, அப்போ பகல் கடவுளாக இருக்குமா? அப்போ பகலில் போய் பார்க்குறாரு. பகலில் போய் பார்த்து உட்காந்துருந்தா நைட்டில் திருடன் வரானே, அப்போ திருடன் யார் பகல் எப்படி கண்டுபிடிக்கும் அப்படின்னு சொல்லி ஒன்றுக்கு ஒன்று மேட்ச் பண்ணி முரண்பட்டு எல்லாத்தையும் தவிர்த்துட்டு லாஸ்ட்டில் ஒன்று வந்து நிற்கிறார். எப்படி கண்டுபிடிக்கிறார்? ஆன்சர் அவரே எழுதுறார். சூரியன், சந்திரன், இரவு, பகல், நட்சத்திரம், நல்லது கெட்டது, மரம், செடி, இயற்கை, நான், நீனு, அம்மா, பூமி எல்லாத்தையும் படைத்தவன் ஒன்று தான். அவரே ஆன்சர் கண்டுபிடிக்கிறார். என்ன பண்ணுறாரு? ஆன்சரு படைத்தவன் ஒன்றா தான் இருக்கும், ஒருத்தந்தான் அப்படின்னு அவரே முடிவு பண்ணிக்கிட்டு இப்போ வரார் சமுதாயத்துக்கிட்ட. இப்போ வந்துட்டு சிலைகள்கிட்ட டைரெக்டாகவே பேசுகிறார். ஓ சிலையை, நீ காது கேட்காது, நீ ஒரு சிலை, நீ ஒரு களிமண்ணி, உனக்கு எதுவுமே வராது, எனக்கு தெரியும் உனக்கு காது கேட்காது, நீ எதுவுமே இல்லைன்னு எனக்கு தெரியும், இவங்களுக்கு நான் ப்ரூவ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு? முடிவு எடுக்கிறார். முடிவு எடுத்துட்டு இதுதான் அந்த ஈமான். இல்லல்லதீன ஆமனு அல்லாஹ் சொல்கிறான்ல, ஈமான் கொண்டவர்கள் வாமிலு சாலிஹாத், நல்லறங்கள் செய்வாங்க, நல்ல இது என்ன பண்ணுவாங்க, அந்த ஈமானை யூஸ் பண்ணுவாங்க. இப்போ என்ன பண்ணுறாரு? இது கெட்டதுன்னு மக்களுக்கு புரிய வைக்கணும். இதன் மேலே நம்பிக்கை வைக்காதீங்க. ஏன்னா வால்யூமில் நீங்கள் அதிகமாக இருக்கிறீங்க. மன்னர் குடும்பமும் சரி, இந்த பூசாரி குடும்பமும் சரி கம்மி வால்யூமில். உலக மக்கள் நீங்கள் அதிகமாக இருக்கிறீங்க. உங்களை நல்லவன் இருக்கிறான், பொய் பேசாதவன் இருக்கான், கொலை பண்ணாதவங்க, ஏமாத்தவங்க இருக்கான், பித்தலாட்டம் பண்ணாதவன் இருக்கான், நிறைய மக்கள் இருக்கிறீங்க. நீங்கள் வந்து உலகத்தில் ரூலிங் பண்ணிங்கன்னா இங்கே நல்லது கெட்டது எல்லாத்தையும் பிரித்து இது பண்ணிடுவீங்க. இங்கே எல்லாத்தையும் சரிசமமாக பார்ப்பீங்க, எல்லாத்தையும் ஒழிச்சிருவீங்க. எல்லாருமே எப்படி இருப்பீங்க? ஒரு தாய் மக்களாக வந்துருங்க. ஏற்றத்தாழ்வு இருக்காது, பணக்காரன் ஏழை, கருப்பு பணம் குள்ளம் அப்படின்னு எதுவுமே இருக்காது. எல்லாம் ஒரு கோட்டு கீழே வந்துடுவீங்க. அப்போ இவங்களை மூல செலவு பண்ணியிருக்கிறாங்க. அந்த மூல செலவை நம்ம என்ன பண்ணணும்? மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுற முடிவு எடுக்கிறாரு. முடிவு எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, போயிட்டு சிலையை விற்கக்கூடியது தான் இவர். சிலையை கொண்டு போய் என்ன பண்ணுறாரு? வியாபாரத்தில் கொண்டு வைக்கிறாரு. வைக்கும்போது என்ன சொல்கிறாருன்னா, எல்லாருமே ஃபேமிலியில் இருக்க எல்லாருமே சிலை விற்கிறாங்க. இவர் மட்டும் எப்படி விற்கிறாரு அப்படின்னா, காதும் கேட்காத, கண்ணும் பார்க்காத, நீங்கள் கேட்டால் பதில் அளிக்காத சிலை என்கிட்ட இருக்குது, நீங்கள் வாங்கிக்கிறீங்களான்னு கேட்குறாரு. இந்த புது மக்கள் வராங்கல்ல, புதுசாக மக்கள் வரும்போது அவங்களுக்கு என்ன பண்ண புரிய வைக்கணும். அப்போ என்ன பண்ணுறாரு? காதும் கேட்காத, கண்ணும் பார்க்காத, உங்கள் கோரிக்கையை நிறைவேற்றாத, எதுவுமே பண்ணாத ஒரு சிலை என்கிட்ட இருக்குது, வாங்கிக்கிறீங்களான்னு கேட்குறாரு. அப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த வருஷம் என்ன ஆகுது அப்படின்னா வியாபாரம் கம்மியாகுது. அப்போ என்னடா ப்ராப்ளம்னு சொல்லிட்டு போய் பார்த்தா, உன் பையன்தான் ப்ராப்ளமு. நாங்கள் எல்லாரும் விற்றோம்னா உன் பையன் என்ன பண்ணுறான்? எதுவுமே இல்லைன்னு சொல்லிட்டு உன் பையன் என்ன பண்ணுறான்? கெடுக்கிறான். அதனால தான் இந்த வியாபாரமே இல்லை அப்படின்ற மாதிரி முடிவு எடுத்தோடனே அப்போ வார்னிங் நடக்குது. இங்கே பார், இந்த மாதிரிலாம் நீ பேசிகிட்டு இருக்கக்கூடாது, இந்த மாதிரிலாம் நீ பண்ணிகிட்டு இருக்கக்கூடாது, பண்ணனா உன்னையே என்ன பண்ணுவோம்? ஊரை விட்டு ஒதுக்கிடுவோம் அப்படின்ற மாதிரி வார்னிங் கொடுக்குறாங்க. அப்போ என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அம்மா நான் உண்மையாக தானே சொன்னேன், காதும் கேட்காது, பேசாது, எதுவும் செய்ய, தெய்வத்தை சொல்லாத, கண்ணு குத்திரும், வாயிலடின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ எதுவுமே ஒரு பொருட்படுத்தலை. இவர் சரி நான் வியாபாரத்துக்கு நான் பண்ணல, வியாபாரம் நான் வரலன்னு சொல்லிட்டு ஒதுங்கி போயிடுறாரு. அப்போது அந்த காலகட்டத்தில் என்ன ஆகுதுன்னா, ஒரு நாள் அவருக்கு ஒரு காலகட்டம் என்ன ஆகுது, அவங்க ஊரில் ஒரு பெரிய ஒரு தினம் வருது. சாமியுடைய என்னது பூசாரி தினம், என்ன சொல்கிறது, திருவிழா மாதிரி ஒன்று வருது. வந்த நாளில் இவர் அன்னைக்கு முடிவு எடுக்கிறாரு, இன்னைக்கு இவங்களுக்கு பதில் சொல்லி ஆகணும். நான் சொன்னால் என்னைய பைத்தியம்ன்றாங்க, என்ன முட்டாள்ன்றாங்க. இப்போ இவங்களுக்கு ஒரு பாலம் நடத்தி ஆகும்.
எந்த வயசுலங்க பண்ணுறாரு? அதுதான் அல்லாஹ் நம்மளுக்கு பாடமாக கேட்குறான். அதுதான் அல்லாஹ் இவரை வந்து முன் உதாரணமாக நான் ஆக்கிட்டேன்றான். எந்த வயசில் கேட்குறாரு? சின்ன வயசில், 10 வயசில், 11 வயசில் இவர் எடுக்கிறார். சமுதாயத்துக்கு பாடம் எடுக்கணுன்றார். இந்த மாதிரி வீட்டுக்கு ஒரு குழந்தை இருந்ததுன்னா இவ்வளோ தவறுகள் இந்த இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் தவறுகள் நடக்குமா? இருக்குமா? சின்ன சின்ன குழந்தைங்க வந்து என்ன பண்ணுறாங்க, என் அண்ணன் வந்துட்டார், என் தளபதி வந்துட்டார், அவர் என்ன பண்ணுவார், நீதியை கேட்பார், நீதியை சொல்லுவார். அது சொல்கிற வார்த்தை தப்பு இல்லை, நீதியை கொடுக்கணும், நீதியை நிலைநாட்டணும். ஆனால் அந்த குழந்தைக்கு என்ன தெரியல, அதுக்கு பின்னாடி உள்ள சூட்சுமம் என்ன, அது என்ன மாதிரி அரசியல் வெளியே வரப்போகுது, அது மதச்சார்பின்மைன்னு என்ன, மதமே இந்த உலகத்தில் போயிடுச்சு அப்படின்னா எப்படிப்பட்ட திருமணங்கள் நடக்கும், எப்படிப்பட்ட சொத்தை பிரிச்சுப்பாங்க, எப்படி இவங்களுக்கு கட்டுக்கோப்பாக வாழ்வாங்க. புரியுதுங்களா? அப்போ மதச்சார்பின்மைன்னு வந்து ஒன்று பெருசாக வெளியே வந்துருச்சுன்னா எப்படிப்பட்ட ஆபத்துக்கள் வரும். அந்த சின்ன சிறுசுகளுக்கு யார் சொல்லி தரணும், யார் பாடம் புகுத்தணும்? அப்போ தாவாக்களை நம்ம எப்படி வைக்கணும், எப்படி பேசணும், இது யாருடைய தாவாவாக இருக்குது, இது யார் வந்து உட்கார போகிறா, இந்த சிஸ்டமில் யார் பின்னாடி வந்து நிற்கிறா, யாருடைய ஃபண்டில் இது ஓடிக்கிட்டு இருக்கு அப்படின்னு யார் சொல்லணும்? புரியுதுங்களா? இப்போது அன்றைக்கி இப்ராஹிம் என்ன பண்ணுறாங்க, அந்த சின்ன வயசுலேயே ஊருக்கு பாடம் எடுக்கணும்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, திருவிழா டைமில் எல்லாரும் வெளியே போகும்போது பெரிய கோடாரியை கொண்டு வந்து எல்லா சின்ன 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 சிலைகளை ஃபுல்லாக உடைச்சிட்றாரு. உடைச்சிட்டு பெரிய கோடாரியை கொண்டு பெரிய சிலைகிட்ட கொண்டு போய் வச்சிடுறாரு. வச்சுட்டு போய் உட்காந்துக்கிறாரு. ஊரில் எல்லாருமே அம்பளம் நிர்வாணமாக போய் ஊரை சுற்றிட்டு வருவாங்க. நிர்வாணமாக ஊர் சுற்றி வந்து பார்த்தா இங்கே அவன் வச்ச எல்லா சிலையும் உடஞ்சி போய் கிடக்கு. உடஞ்சோடனே இவங்களுடைய பூஜை பரிகாரம் பண்ணி பலிக்காதே அப்படின்ற மாதிரி இவங்க வேஸ்தியில் பயத்தில் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் சாமி கண்ணு குத்திருமே, சாமி குடும்பத்தை அழிச்சிருமே, சாமி குழந்தை கொடுக்காத, சாமி ஊர் அழிச்சிருமே, சாமி மழை தராத, சாமி இது தராத அது தராத அப்படி சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, ஊர் மக்கள் புலம்ப ஆரம்பிச்சுறாங்க, பயப்பட ஆரம்பிச்சிடறாங்க. ஏன்னா ஊர் பூசாரி அப்படி தானே சொல்லி வச்சுருக்கிறாரு, இதை அழிச்சிட்டிங்கன்னா என்ன பண்ணிடும், ஃபேமிலி அழிஞ்சு ஊரே அழிஞ்சு போயிடும், வேதனை வந்துடும், அப்படி இப்படின்னு தான் பயமுத்தி வச்சுருக்குறாங்க. புரியுதுங்களா? அப்போ இவ்வளோத்தையும் மக்கள் பயப்படுறாங்க. அப்போ என்னடா இது பிரச்சனை, யார் பண்ணா அப்படின்னும் போது அப்போது அந்த நெருக்கமான அந்த ஃபேமிலி, இப்ராஹிம் ஃபேமிலியில் நெருக்கமானவங்க என்ன பண்ணுறாங்க, இதெல்லாம் அகென்ஸ்டாக பேசினவன் தலைவன் ஒருத்தன் இருக்கிறான், அவன் இன்னைக்கு வரல, அவன் தான் இன்றைக்கி இங்கே பண்ணியிருக்கிறான், அவனை கூட்டிகிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி யார் பண்ணுறாங்க, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமை கூட்டிகிட்டு வராங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வராங்க. வந்துட்டு என்ன சொல்கிறாங்க, உங்களுக்கெல்லாம் கண்ணு தெரியலையா, உங்களுக்கெல்லாம் காது கேட்கலையா, நான் பண்ணியிருப்பேன், நான் எதுக்கு பண்ண போகிறேன், அங்கே பாருங்கள் பெரிய சிலை ஒன்று இருக்குல்ல, அது கையில் தானே கோடாரி இருக்குது, அதுதான் உடைச்சிது, நான் பார்த்தேன்றது, அதுதான் ஏஞ்சி வந்து உடைச்சிது, நீங்கள் இப்படி போனீங்கள, போனோம் அது வந்து உடைச்சி. சின்ன ஒரு மணல குழந்தை பேசினா எப்படி இருக்கும், ஒரு 10 வயசு ஒரு 11 வயசு குழந்தை பேசினா எப்படி பேசுவோம், பக்கம் எப்படி இருக்கும். இப்போ அந்த மாதிரி டோனில் அவர் பேசுகிறார். எல்லோரும் நீங்கள் போனோன்னே இது ஏஞ்சி வந்து உடைச்சிருச்சு, நான் பார்த்தேன் அப்படின்றாரு. இப்போ எப்படி இருக்கும்? அப்போ அவங்களுக்கு கோவம் உஷ்ணு, நீ தான் உடைச்சன்ற சொல்கிறதுக்கு பதிலாக அதுதான் சிலையாச்சு, அது ஏந்திரிக்காத வராத, இது எப்படா ஏந்திரிக்கும் அப்படின்னு அவங்க வாயால் அவங்க சொல்கிறாங்க. இது சொன்னதை யார் கேட்டுடுறாங்க அப்படின்னா பாமர மக்கள் கேட்டுறாங்க. இத்தனை நாள் இவங்க எப்படி ஏமாற்றிட்டு இருந்தாங்க, அது கண்ணு கொத்தும் காது அவங்க ஃபேமிலி அழிச்சிடும்னு ஏமாற்றிட்டு இருந்தாங்க. இங்கே வந்து பரிகாரம் படிக்கலையே, போயிருச்சு, சிலை உடஞ்சிருச்சுன்னு இவங்க பயத்தில் குதிச்சுக்கிட்டு இருக்காங்க, பயந்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ அந்த ஃபேமிலி என்ன பதில் சொல்லுது, என்ன சொல்லுது, அது காதும் கேட்காது, அது ஏந்திரிச்சு வராதடா, சிலையாச்சடாது, அது நீ எங்கள்கிட்ட ஏமாத்துறியான்னு அவங்க உண்மையை சொன்னோன்னே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் மறுபடியும் பிரச்சாரம் பண்ணுறேன், இதுதான் நான் இத்தனை வருஷமாக சொல்லிக்கிட்டு இருந்தேன், ஏன் இந்த மக்களை ஏமாத்துறீங்க, ஏன் இந்த மக்களை ஏமாத்துறீங்க, ஏன் இந்த மக்களுடைய பரிகாரம் சொல்லிக்கிட்டு இவ்வளோ காசையும் இவ்வளோ உங்களோட கஷ்டத்தையும் பிடுங்குறீங்க, அவனே இல்லாதப்பட்டவனாக இருக்கான், அவன்கிட்ட இதை கூட அதை வாங்கிட்டு வா, இதை வாங்கிட்டு வான்னு ஏன் அவ்வளோ பரிகாரம் பண்ண வைக்கிறீங்க, ஏன் அந்த மாதிரி நம்பிக்கையை ஏற்படுத்துறீங்க, அதெல்லாம் காதும் கேட்காத கண்ணும் கேட்காத மக்களை கேட்டுக்கிட்டீங்களா, இவங்க வாயால் கேட்டுக்கிட்டீங்களா, காதும் கேட்காது கண்ணும் பேசலன்னு சொல்கிறாங்களா, அப்புறம் நீங்கள் எப்படி இந்த பரிகாரம் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டோம். நீ இப்போ என்ன ஆயிடுச்சு, அவ்வளோதான். இப்போ என்ன பண்ணும் அப்படின்னா நிர்பந்தத்தில் ஆயிடுறாரு யார், ஆசர் என்ன பண்ணுறாரு, உடனே இவனை நெருப்பு குண்டத்தில் போடுங்க. ஏன் அப்படின்னா சித்தாந்தம் உடஞ்சிடக்கூடாது.
தன் மகனை இழந்தாலும் பரவாயில்ல, நான் பொய்ன்னு யாரும் சொல்லிடக்கூடாது. இதுதான் வரும் மதச்சார்பின்மைனா. என்ன வரும்? மகனை கூட அப்பா என்ன பண்ண மாட்டார், கருணை காட்ட மாட்டார். மதச்சார்பின்மைன்னு ஒன்று வந்துருச்சு அப்படின்னா அம்மா மகனை கருணை காட்டாது. அங்கே அப்படி தான் நடந்துக்கிட்டு இருக்கு. மேற்கத்தில் என்ன நடந்துக்கிட்டு இருக்கு? விபச்சாரம் எப்படி போயிட்டுருக்கு? அப்பா மகள் கூட போயிட்டுருக்கான், மகள் அண்ணன் கூட போயிட்டுருக்கா, அண்ணன் தங்கச்சி கூட உறவு போயிட்டுருக்கு, சின்ன குழந்தை பெரிய அம்மாவை கூட இருந்துக்கிறாங்க. அங்கே வேறு வித்தியாசமாக போயிட்டுருக்கு. மனித குலமே அழிஞ்சிக்கிட்டு இருக்கு இங்கே மேற்கத்தில். ஏன்னா மதச்சார்பின்மைன்னு போயிட்டாங்க. மதமே வேணாம், சர்ச்சும் வேணாம், கோயிலும் வேணாம், எதுவும் வேணாம், நாங்கள் தேவையில்லை, எங்கள் மனைவிச்சின்படி நான் வாழ்ந்துக்கிறோம், எங்களுக்கு எல்லா நாளும் ஃபெஸ்டிவல் டே தான், நாங்கள் எல்லா நாளும் ஒவ்வொரு டே கொண்டு வருவோம், மதர் டேன்னு கொண்டு வருவோம், பேரண்ட்ஸ் டேன்னு கொண்டு வருவோம், ஃப்ரெண்ட்ஷிப் டேன்னு கொண்டு வருவோம், காதலர் டேன்னு கொண்டு வருவோம், எல்லாத்தையும் கொண்டு வருவோம், நான் இப்படி போய்க்கிறோம், எங்களுக்கு இது மாதிரி வேணாம் சொல்லி போய் அழிஞ்சிக்கிட்டு இருக்காங்க. இப்போது அந்த சித்தாந்தம் கொண்டு வர்றதுக்கு தான் இங்கே என்ன ஆகிட்டுருக்கு, இப்போது பதிவாகி ஒரு மாடலான ஒரு அரசியலை ஏற்படுத்தி மனிதருக்கு முதலாளி அந்த அரசாங்கம் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கு, நீதி இல்லைன்னு நாட்டுது, கஷ்டத்தை போக்குது, உங்களுடைய குரலை கேட்குது, நீங்கள் கோரிக்கை வச்ச அரசாங்கம் கேட்குதுன்ற பிம்பத்தை ஏற்படுத்துகிறாங்க. இந்த பிம்பத்துக்கு பின்னாடி இருக்கிறவன் தான் தஜ்ஜால். அவள் அதை தான் விரும்புகிறான். அந்த தஜ்ஜாலை தான், அந்த சிஸ்டமை தான் இவங்கெல்லாம் பண்ணுவாங்க கடவுள்னு சொல்லுவாங்க. அந்த சிஸ்டத்தை தான் இவங்க கடவுள்னு சொல்லுவாங்க. அந்த சிஸ்டத்துக்கு எதிராக உங்களை இது என்ன பண்ண முடியாது. உண்மையை வந்து பேசுனீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்வாதாரத்தை என்ன பண்ணுவான், முடக்குவான், கடை வைக்க விட மாட்டான், உங்களுடைய சொத்துக்களை அபகரிப்பான், சொத்தை இதாக்கிடுவான், அதை பண்ணிடுவான், உங்களுடைய ஃபேமிலி விட்டு ஊரை ஒதுக்குவான், இப்படிலாம் பண்ணுவான். ஆனால் அதுதான் ரசூல் சொல்கிறாங்க, அவன் வலதுக்கு காமிப்பான், அது சொர்க்கமாக இருக்கும், நரகமாக இருக்கும். பார்க்குறவங்களுக்கு அது எப்படி இருக்கும், நரகமாக தெரியும். இடது கை காமிப்பான், ஆனால் அதுக்குள்ளே சொர்க்கம் இருக்கும். ஆனால் பார்க்குறவங்களுக்கு எப்படி இருக்கும், அது நரகமாக இருக்கும். ஆனால் இன்றைக்கி நம்ம எப்படி இருக்கிறோம், இவன் என்ன கொண்டு வந்தாலும் ஓகே, 1000 ரூபா கொடுத்தாலும் ஓகே, 2500 கொடுத்தாலும் ஓகே, 6 சிலிண்டர் கொடுத்தாலும் ஓகே, கொடுக்கலனாலும் ஓகே, இவர் நீதி நிலை. என் தலைவர் வந்தார் என்ன பண்ணிடுவார், நீதி நிலைநாட்டுவார். இவர் சும்மா டம்மி பொம்மை. இவங்களுக்கு இப்போ எதிராக ஒரு ஊழல் இல்லாமல் இவங்களால் இருக்க முடியாது. ஊழல்லாம் ஒழிக்கிறேன், ஊழல்லாம் எடுத்துருவேன் அப்படின்னா இவன் என்னைக்கு அதை நிறைவேற்ற வரானோ இவனை அன்றைக்கே கொண்டுருவாங்க. புரியுதுங்களா? என்றைக்கு அவன் வந்து வெளியே வரானோ அப்படின்னா அன்றைக்கே அவர் யார் ஆயிடுவார், டெட் பாடியாக சரியாக்கிட்டு இவன் ஃபோட்டோ வச்சு அந்த கட்சி என்ன ஆகணும், நெக்ஸ்ட் லெவலில் நடத்தும். புரியுதுங்களா? நடத்திட்டு லாஸ்ட்டில் அந்த அரசாங்கம் என்ன மாறினா கடவுளாக மாறி நிற்கும். அந்த கடவுளுக்கு எதிராக தான் நம்ம இன்றைக்கி பிரச்சாரம் பண்ணணும். புரியுதுங்களா? ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா வேறு மாதிரி கோணத்தில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இது பெரிய சப்ஜெக்ட்டு. நான் சும்மா சாதாரணமாக உங்களுக்கு விலகிட்டு போயிட்டுருக்கேன். சரிங்களா? அப்போ இப்ராஹிம் நபி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா குடும்பத்தை அந்த ஃபேமிலிக்கு முன்னாடி வைக்கிறாங்க. உலகம் பார்த்துருது, ஊர் மக்கள் பார்த்துடுறாங்க. அப்போ இத்தனால இவன் ஏமாற்றிக்கு தான் இருக்கிறானா அப்படின்னு தெரிஞ்சு சொல்லிடக்கூடாதுன்றது உடனே அந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய ஃபேமிலி என்ன பண்ணுது, இவனை நெருப்பு குண்டத்தில் போடணும் அப்படின்னு. நெருப்பு குண்டத்தில் போடணுன்னா இவங்களே முடிவு பண்ணிடக்கூடாதுல்ல. யார் பண்ணணும், மன்னர் தான் பண்ணணும். அப்போ மன்னர்கிட்ட கொண்டு போங்க. அப்போ மன்னருக்கும் ஒரு பாடம் வச்சுருக்கிறாரு, என்னது, எல்லா சிலையும் சின்ன சின்ன கடவுள், மன்னர் தான் இருது பெரிய கடவுள் அவர். புரியுதுங்களா? மன்னருக்கு பகிச்சேன்னா அவர் என்னது மன்னர் ஃபேமிலி அந்த மாதிரி ஒரு சித்தாந்தத்தை ஏற்படுத்தி வச்சுருக்கேன். இப்போ எல்லாரும் இவர் கொண்டு போய் ஜட்ஜுக்கு முன்னாடி போயிடுறாங்க, மன்னருக்கு முன்னாடி போயிடுறாங்க. போய் நின்னா அது வரைக்கும் இவருக்கும் ஆப்புன்னு அவருக்கு தெரியாது. மன்னருக்கும் ஒரு செக் பாயிண்ட் வச்சுருக்காருன்னு மன்னருக்கு தெரியாது. மன்னர் என்ன பண்ண, சாதாரண ஒரு பையன் ஏதோ தப்பு பண்ணிட்டான், அவனை தண்டனை கொடுக்கலான்னு தான் அவர் கூப்பிட்றாரு. ஆனால் மன்னர் மேலேயே ஒரு கண்ணி வச்சுருக்கிறாங்கல்ல, மன்னரும் டம்மி பீஸ் தான்றதை அன்றைக்கி அவர் என்ன பண்ணுறாரு, அதையும் புரிய வைக்கிறார். அரசாங்கமும் ஒரு டம்மி தான், இவனுக்கு மேலே ஒருத்தன் இருக்கிறான்றதை அவங்க என்ன பண்ணுறாரு, அதையும் பதிய வைக்கிறார் மக்களுக்கு மத்தியில், அரசவையில். என்ன சொல்கிறாரு, என்னடா என்ன பண்ணி உன் கடவுள்ன்றிய, என்ன உன் கடவுள் என்னத்தை பார்த்துட்டு உன் கடவுள் அப்படின்னா, என் கடவுள் உயிரும் கொடுப்பான் உயிரும் எடுப்பான் அப்படின்றாரு. அப்போது உயிர் கொடுக்குறதுனா உயிர் எடுக்கிறது எனக்கு பெரிய விஷயம் கிடையாது, நானும் தான் கொடுக்குறேன், நானும் தான் எடுக்கிறேன். 2 கைதியை கூட்டு வரான், ஒருத்தனை விடுதலை செய்கிறான், ஒருத்தனை கொலை பண்ணுறான், நானும் பண்ணிட்டேன்னு வேற என்ன விஷயம் அப்படின்றது. இதில் எதாவது இருக்கா அப்படிங்கிறதுல இல்லை. என் கடவுள் இயற்கையை நிர்வாகம் செய்கிறான். என் கடவுள் என்ன பண்ணுறான், இயற்கையை தான் வசப்படுத்தி வச்சுறான், நிர்வாகம் செய்கிறான். என் இறைவன் சொன்னான் அப்படின்னா கிழக்கில் உதிக்கும் மேற்கில் மறையும், முடிஞ்சால் நீ மேற்கில் உதிச்சு காமி அப்படின்றது செக் பாயிண்ட். இப்போ அவனுக்கும் என்ன பண்ண முடியல, பதில் சொல்ல முடியல. இப்போ உடனே நீங்கள் சொன்ன அந்த குண்டர் சத்தத்தில்
இவனை போட்டுருங்க, நெருப்பில் போட்டுருங்க அப்படின்றாங்க. அப்போது நெருப்புலாம் மூட்டைப்படுது, எல்லாம் பண்ணுது, கொண்டு போய் போடுறாங்க. போடுற வரைக்கும் அவருக்கு தெரியாது தான் நபி, எனக்கு ப்ரொமோட் கொடுத்துருவாங்க, நான் நபியாக வந்துட்டேன், நான் நபியாக ஆக்கிடுவாங்கன்னு அவருக்கு தெரியாது, தான் நபின்னு தெரியாது. இதுதான் அல்லாஹ் நம்மள்கிட்ட கேட்குறான். நீங்கள்லாம் நபியாக தான், நபிக்கு நான் பாதுகாப்பு கொடுத்துருவேன் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க. நான் சாதாரண மக்களுக்கு நான் பாதுகாப்பு கொடுப்பேன், நீங்கள் தனி நபராக நிற்பீங்க, ஆனால் உங்களுக்கு பின்னாடி நான் நிற்கிறேன். உங்களுக்கு பின்னாடி யார் இருக்கா? நான் நிற்கிறேன். நீ ஏன் உண்மை பேசுறதுக்கு பயப்படுற? இவெல்லாம் நான் படைச்ச ஒரு படைப்பு, நான் படைச்சி வச்சுருக்கேன். இவனெல்லாம் இவனுக்கு முன்னாடி போய் நான் சத்தியம் சொல்கிறதுக்கு உனக்கு என்ன பயம்? உனக்கு என்ன பயம்? உனக்கு என்ன ஆயிடுச்சு? என் குரானை கொண்டு போய் நிற்க வைக்க மாட்டியா? நீ என் குரானை கொண்டு போய் பேச மாட்டியா? குரானை கொண்டு போய் நீ உண்மைப்படுத்த மாட்டியா? என்ன பயம் வந்துருச்சு உனக்கு? அப்போ நம்ம என்ன பண்ணுறோம்? தன்னை ஒரு சாதாரண ஆள், எனக்கு அல்லாஹ் எதுவும் கொடுக்கல, நான் சாதாரண குடும்பத்தில் பிறந்திருக்கிறேன், எனக்கு எதுவும் இல்லை அப்படின்னு நம்மளை மட்டப்படுத்திக்கிட்டு உண்மையை நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம், மறைச்சிட்டு போய்கிட்டே இருக்கோம். ஆனால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அன்றைக்கி என்ன பண்ணாங்க? நெருப்பில் போட போகிறேன்னா, நெருப்பில் போட போகிறது ஒரு அரசாங்கத்தை பகைச்சிக்கிட்டா நெருப்பில் போடுவாங்க, தண்டிப்பாங்கன்றது இப்ராஹிம் நபிக்கு தெரியாதா? தெரியும். பரவாயில்ல, போடுங்க, உண்மை இருக்கட்டும், மக்களுக்கு மத்தியில் உண்மை நீ சித்தாந்தம் இருக்கட்டும், பொய்யான சித்தாந்தம் இருக்கக்கூடாது, நீங்கள் நெருப்பில் போடுங்க, நான் குதிக்கிறேன்ற பயப்பில்ல. அல்லாஹ் வந்தானா இல்லையா? அல்லாஹ் என்ன சொன்னா? நெருப்பே குளிரா மாறிடு. வந்தானா இல்லையா? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் யார் யார் வராங்க அந்த டைமில்? மலைகளை பாதுகாக்கக்கூடிய மலக்குமார்கள் வராங்க, மலை இருக்கக்கூடிய மலக்குமார்கள் வராங்க, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமே வந்துடுறாங்க. நீங்கள் சொல்லுங்கள், இதான் சொல்லுங்கள், இந்த ஊர் மக்களை அப்படி நெசிக்கிறேன் அப்படின்றாங்க. நீங்கள் யார் அனுப்புனா? இல்லை, நான் வந்திருக்கிறேன். உங்களை யார் அனுப்புனா? இல்லை, அல்லாஹ் அனுப்புன, நானாக வந்திருக்கிறேன், படைச்சவன் பார்த்துப்பா, நீங்கள் போங்க அப்படின்றது. என்ன சொல்கிறாரு? இறைவன் பார்த்துப்பா, நீங்கள் போங்கன்னு ஒவ்வொரு மலக்குமார்களையும் அனுப்புகிறாரு. ஆனால் அல்லாஹ் வந்தான். எப்படி வந்தான்? அல்லாஹ் நெருப்பில் போட்டு நெருப்பில் விழுந்துடுறாரு. நெருப்பு எப்படி இருக்குது? அவருக்கு மட்டும் குளிராக இருக்குது. இப்படி தான் வருவான் அல்லாஹ் உங்கள் வாழ்க்கையிலையும். இப்படி தான் அல்லாஹ் வந்து உங்களுக்கு முன்னாடி தென்படுவான். அல்லாஹ்வுடைய உதவி இப்படி தான் இருக்கும். நெருப்பில் போடுறாரு, ஆனால் அவராக அழகாக எழுந்திரிச்சு வெளியே வர்றாரு. ஒரு சட்டையிலேருந்து ஒரு தீக்காயம் கூட கிடையாது, அழகாக வெளியே வர்றாரு. ஊர் மக்களே பார்க்குறாங்க, ஊர் மக்களே பார்க்குறாங்க. என்ன அப்போது உண்மையிலே இவங்கெல்லாம் பொய், இவங்க எல்லாமே பொய், இப்போ நம்மளை ஏமாற்றிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு யாருமே என்ன பண்ணலை, வரல. ஏன்னா ஈமான் என்ன இருக்கு அவங்க மத்தியில்? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் மாதிரி அவங்க சிந்திக்கலை, பார்த்துட்டாங்க, ஆனால் சிந்தனை செய்யலை. இப்போ பார்த்துட்டு வரணும்ல, அப்போ நீ சொன்னதான் இப்போ கரெக்டுன்னு வரணும். ஏன் வரல? ஏன்னா சிந்தனை கோளாறு. நம்பிக்கை ஏற்படுத்தி வச்சுருக்க நம்பிக்கை கோளாறான நம்பிக்கை, அது என்னவாது? மாறாது. அப்போவும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வெளியே வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நான் இந்த ஊரை விட்டு வெளியே போயிடுறேன். அப்போ இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் பார்த்து உடனே ஈமான் கொண்டவங்க இன்னொரு நபர் யார்? தம்பி லூத் அலைஹிஸ்ஸலாம். 2 பேர் தான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தாவா செஞ்சு லூத் அலைஹிஸ்ஸலாம் என்ன பண்ணுறாங்க? ஈமான் கொண்டு ஊரை விட்டு வெளியே வராங்க. புரியுதுங்களா? ஊரை விட்டு வராங்க. அந்த டைமில் அவங்க வெளியே வராங்க. வந்துட்டு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் என்ன பண்ணுறாங்க? அப்போ தான் ப்ரொமோட் செய்யப்படுது, நபின்னு ப்ரொமோட் செய்யப்படுது. உடனே அவங்கள ஒரு இடத்துல கொண்டு போய் லூத் அலைஹிஸ்ஸலாம் உட்கார வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் அல்லாஹ் என்ன பண்ணுறான் அப்படின்னா, ரொம்ப காலம் என்ன பண்ணுறான்? இதுதான் ஒத்தவா சோபில் ஹக்கு, உண்மையில் நிற்கிறீங்கல்ல, உங்களுக்கு அல்லாஹ் புறத்துலேருந்து என்ன ஆகும்? சில தரப்பட்ட கஷ்டங்கள் வரும். ஒத்தவா சோபில் சபுர், பொறுமையை கொண்டும் அந்த கஷ்டத்தை என்ன பண்ணிக்கணும்? சபர் செய்யணும். என்ன பிரச்சனை ஆயிடுச்சு அப்படின்னா, இவ்வளோ பண்ணிட்டார்ல, குழந்தை இல்லை. நான் சொன்ன கதை ஒரு நாள்லேயோ 2 நாள்லேயோ நடக்கலைங்க. அவருக்கு 10 வயசில் ஆரம்பித்த போராட்டம் இது. கல்யாணம் ஆகி அந்த மாதிரி போயிட்டுருக்குது. போயிட்டுருக்கு. கொஞ்சம் சின்ன வயசில் ஆரம்பித்த போராட்டம் இது. என்ன ஆகுது அப்படின்னா, நெருப்பில் போட்டு கடவுள் இருக்கார், அது இருக்கா, நெருப்பில் காப்பாற்றணும்னு சொன்னால் உங்கள் கடவுளுக்கு உங்களுக்கு குழந்தை தர தெரியாதா? என்ன இப்ராஹிமே, என்ன 89 வயசு ஆயிடுச்சு, 88 வயசு ஆயிடுச்சு,
100 தொட போகிறீங்க, ஒன்றும் கடவுள் இல்லையா, சரி குழந்தை இல்லையா, குழந்தை இல்லையா, குழந்தை இல்லையா, குழந்தை இல்லையா, ஊர் மக்கள்லாம் கேட்பாங்க. யாருமே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஏற்றுக்கல. அல்லாஹ்க்கு கொடுப்பான், கொடுக்கலன்னா கொடுக்க மாட்டான், புரிஞ்சுக்கிட்டாங்க. ஆனால் என்ன பண்ணாங்க, அவங்க கொண்ட கொள்கையில் சத்தியத்தில் நினைச்சு நிற்கினாங்க. ஆனால் அல்லாஹ் என்ன பண்ணுறான் அப்படின்னா, உன்னை நான் உலுக்கி குலுக்கி ஆட்டி பார்ப்பேன் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறான், அல்லாஹ் ஃபேமிலியை சுக்குநூறாக பிரிக்கிறான். தம்பியை கொண்டு போய் ஒரு ஊரில் கொண்டு போய் நியமனம் பண்ணுறாங்க, அவரை கொண்டு போய் அங்கே இதை வச்சிடுறான். அப்புறம் என்ன பண்ணுறாங்க, ஹாஜரா அலைஹிஸ்ஸலாம் சாரா அம்மையாரும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமும் குழந்தை இல்லாமல் இருக்குது. புரியுதுங்களா? ஒரு மன்னர் மூலியமாக ஒரு மனைவி கிடைக்கிறான், ஹாஜரா அம்மையார் கிடைக்கிறாங்க. கிடைச்சா ஒரு ஊரில் உட்காருங்கன்னு சொல்லாமல் நீங்கள் பயண நடை போடுங்க அப்படின்றான்ல, கிளம்புங்க அப்படின்றான். ஒவ்வொரு ஊராக போகிறாங்க. எல்லாம் அடுத்த ஷிஃப்ட்டு வேறு ஏதோ ஒரு மூளை கொண்டு போய் உட்கார வைக்க போகிறான் அப்படின்னு கூட்டுட்டு போனால் என்ன பண்ணுறாங்க, ஒரு இடத்துல கொண்டு போய் சாரா அம்மையாரை உட்கார வச்சுறாங்க. இங்கே நீங்கள் சாரா அம்மையார் இருந்துருங்க அப்படின்றாங்க. இப்போ நீங்கள் மறுபடியும் நடங்க, யாரை கூட்டிக்கிட்டு, ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் கூட்டிக்கிட்டு நடங்க அப்படின்றாங்க. ஹாஜர் அம்மையார் எப்படி இருக்கிறாங்க, குழந்தை வைக்கிற கண்டிஷனில் இருக்கிறாங்க அவங்க. புரியுதுங்களா? இப்போ நீங்கள் நடங்க அப்படின்னா நடக்கிறாரு. ஒரு ஊர் நல்லா பார்க்கறது நல்லா அப்படியே சூப்பராக இருக்குது, தண்ணி இருக்குது, விளைச்சல் இருக்குது, மக்கள் இருக்காங்க, எல்லாம் இருக்கிறாங்க. இந்த இடத்துல எல்லாம் இருக்க சொல்லுவானோ அப்படின்னு நினச்சிட்டு போகிறாங்க. எல்லாம் இந்த ஊர் வேணாம், நீ அடுத்து நடங்க அப்படின்றான். மறுபடியும் போகிறாங்க. அடுத்த ஊர் வருது. இந்த ஊரில் எல்லாம் இருக்க சொல்லுவானோ அப்படின்னு பார்க்குறேன். அந்த ஊரும் எப்படி இருக்குது, செழிப்பாக இருக்குது. இந்த ஊரும் இல்லை, நீ போங்க அப்படின்றான். இப்படி கூட்டிகிட்டு போய் லாஸ்ட்டில் எங்கே போயிடுறாங்க, மக்கா கிட்டே போயிடுறாங்க. மக்காவில் போனால் அங்கே தண்ணியும் இல்லை, ஒன்றும் இல்லை, பாறைகள் உடைஞ்சி கல் மண் கரடு முரடாக இருக்குது. இந்த இடத்துல உங்கள் ஃபேமிலியை விட்டுட்டு நீங்கள் கிளம்புங்கன்றான்ல. எப்படி இருக்கும்? ஒரு குழந்தை சின்ன வயசில் இருந்து ஒரு குழந்தை பிறந்துடாதான்ற ஒரு ஏக்கத்தில் இருக்கக்கூடிய தந்தைக்கு ஒரு மாதமாகி ஒரு குழந்தை பிறந்துருச்சு, கை குழந்தை. அந்த குழந்தைகிட்ட கொஞ்ச நாள் கூட இருக்க விடாமல் நடையாக நடந்து கொண்டு போய் ஏதோ ஒரு பாலை கண்கண்டாத ஒரு இடத்துல கொண்டு போய் விட சொல்கிறான். அங்கே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொன்ன உடனே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் விட்டுட்டு வராங்க, விட்டுட்டு திரும்புகிறாங்க. அந்த அம்மையார் என்ன கேட்குறாங்க, இது உங்கள் கட்டளையா, யார் கட்டளை அப்படின்னு கேட்குறாங்க. இது அல்லாஹ்வுடைய கட்டளை. அப்போ அல்லாஹ் பார்த்துப்பான், விடுங்க அப்படின்னு சொல்லி அவங்க நிற்கிறாங்க. எதுக்கு அந்த குழந்தைய அங்கே கொண்டு விட்டாங்க சொல்லுங்கள்? ஏன் அப்படின்னா, ஒரு குழந்தை பிறக்க போது அந்த 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 எதுவுமே இல்லாத ஒரு இடத்துல ஒரு பூமியில் அல்லாஹ் என்ன பண்ண போகிறான், உலகத்துக்கே ரோல் மாடலான இந்த குரானை இறக்க வைக்க போகிறான். குரானே அந்த ஊர்லேயே நீங்கள் ஹிஸ்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி யாரும் இல்லை. இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாமும் ஹாஜரா அம்மையாருக்கு முன்னாடி அந்த ஊரில் யாரும் வந்து வாழ்ந்ததா இருந்ததா சரித்திரமே இல்லை. அப்படிப்பட்ட ஒரு ஊரில் அல்லாஹ் ஒரு கொள்கையை கொண்டு வந்து ஒரு ஃபேமிலியை கொண்டு வந்து இந்த குரானை உண்மைப்படுத்தி உங்களுக்கு முன்னாடி, ஏன்னா வேறு கொள்கையில் வேறு இடத்துல அல்லாஹ் கொடுத்துருந்தா அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்க, என்ன சொல்லியிருப்பீங்க, நாங்கள் ஆல்ரெடி பராமரிச்சுட்டு லாஸ்ட் இந்த வேதம் வச்சு இதெல்லாம் ஒரு விஷயமா, நாங்கள் ஆல்ரெடி ஒரு சித்தாந்தத்தில் இருந்தோம் அப்படின்றீங்க. இப்போ எதுவுமே இல்லாத ஒரு இடத்துல கொண்டு போய் நிற்க வச்சு அல்லாஹ் அவங்கள பிறக்க வச்சு அவங்கள பண்ண வைக்கிறான் அப்படின்னா சின்ன சின்ன விஷயங்கள் கிடையாது, இந்த மிகப்பெரிய ப்ராசஸ் இதெல்லாம். அப்போது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் என்ன பண்ணுறாங்க, தன்னுடைய குடும்பத்தையும் தியாகம் பண்ணுறாங்க அந்த இடத்துல. எதற்காக வேண்டி, அல்லாஹ் சொன்னால் நான் செய்யணும். அல்லாஹ்க்கு நான் என்னென்ன சமர்ப்பணம் கொடுத்துட்டேன், என்னென்ன கொடுத்தேன், என் வாழ்வு, மரணம், என் நேர்ச்சை, என் அடிப்பணிகள் உனக்கே சமர்ப்பணம். என்னை நீ என்ன பண்ணு, முஸ்லீமா அன்றி மரணிக்க செய்கிறாத, முஸ்லீம்களை முதன்மையாக இருக்குன்னு ஆசைப்பட்றேன் அப்படின்றத சொல்கிறான். அல்லாஹ் அதை கபூலாக்குறான். என்ன, நீ இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் செஞ்ச அவ்வளோ பெரிய தியாகத்துக்கு நீங்கள் ஒரு முஸ்லீம் என்று நான் இப்போ உங்களுக்கு என்ன பண்ணுறேன், பட்டத்தை கொடுக்குறேன் அப்படின்றேன். யாரை பார்த்து, அவ்வளோ பெரிய தியாகம் பண்ண இப்ராஹிம் நபிக்கு நீங்கள் ஒரு முஸ்லீம் என்று நான் உங்களுக்கு பட்டம் கொடுக்குறேன். இனி ஆளிலிருந்து உங்களுடைய இந்த நாளும் சரி, இது எல்லாமே சரி, என்னது, மக்களுக்கு ஒரு படிப்பினையாகவும் ஆக்கிடுவேன், இது ஒரு ஈதாவே நான் மாற்றிடுவேன் அப்படின்ட்டான். சரிங்களா? இன்றைக்கி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமை நாம் எந்த மாதிரி ஜட்ஜ் பண்ணுறோம், எந்த மாதிரி பார்க்குறோம், எந்த மாதிரி பார்க்குறோம்? நபியாக பார்க்குறீங்களா, இல்லை சின்ன வயசில் அவர் எப்படிலாம்
ப்ராசஸை கடந்து வந்தார், எப்படியெல்லாம் எதிர்கொண்டார், எப்படியெல்லாம் ஃபேமிலியில் அவமதிக்கப்பட்டார், எப்படியெல்லாம் ஃபேமிலிக்கிட்ட பேசினார், எப்படி தன்னுடைய கொடுக்கப்பட்ட அந்த அறிவை எப்படி யூஸ் பண்ணார், நாம் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம். இதெல்லாம் நம்மள்ட்ட கேட்க மாட்டானா? நம்ம அறிவு என்னது? நம்ம அறிவு எதுக்கு யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம்? ஒன்று நல்லா புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் எந்த ஆக்டிவிட்டீஸில் என்ன அதிகமாக இருக்கிறீங்களோ அல்லாஹ் அந்த ஆக்டிவிஸ் ரீதியாக உங்களை பொருந்திக்கிட்டான்னு அர்த்தம். இப்போ நீங்கள் ஒரு தொழுகையாளியாக இருக்கிறீங்க அப்படின்னா அல்லாஹ் வந்து தொழுதுகிட்ருக்கீங்க. என்னம்மா சும்மா அந்த தொழுகையில் 2 இருக்குது. ஒன்று வந்து சொல்லிட்டாங்க, பார்த்துட்டாங்க, பண்ணிடுவாங்க, பேசிடுவாங்க, அப்பா அடிப்பார், இப்படி அடிப்பார். இன்னொன்று என்னது, மக்சத்தே தெரியாமல், நோக்கமே தெரியாமல், ஏன் படைக்கப்பட்டோம், எதுக்கு வந்தோம், என்ன பண்ணோம், எப்படி வாழணும், எப்படி இருக்கணும் என்ற எந்த கொள்கையும் எதுவுமே தெரியாமல் ஒரு உப்பு சப்பு இல்லாத ஒரு தொழுகை இருக்கும். தொழுதா சொர்க்கன்ற மாதிரி மண்டலை ஏற்றிக்கிட்டு தொழுதுருப்பான். இந்த தொழுகை இல்லை. இப்ராஹிம் நபிக்கு ஒரு தொழுகை இருந்துச்சு. இப்ராஹிம் நபி தொழுதாங்க. இந்த அடிப்படையில் உன் சந்ததியை நான் பின்னாடி ஒரு தலைவர் ஆக்க போகிறேன்னு நல்லா சொன்னோன்னே, கியாமத் நாள் வரைக்கும் உன் சந்ததியில் இருக்கவங்களாம் தலைவராக இருப்பாங்க அப்படி சொன்னால் அவர் எப்படி தொலை தூக்குனா பார்த்துருப்பார் இந்த மக்காவை. இங்கே எல்லாம் என் சந்ததியை விட்றான் அப்படின்னா, கியாமத் நாள் வர வரைக்கும் என் சந்ததி தான் தலைவராக இருப்பாங்க அப்படின்னா எப்படி இருக்கும் அந்த நோக்கம்? அப்போ எப்படி தொழுதுருப்பாங்க, எப்படி நன்றி செலுத்தியிருப்பாங்க? அப்போ நம்ம தொழுகை எப்படி இருக்கணும்? அந்த மாதிரி ஒரு கான்செப்டில் ஈமான் அதிகரிக்கணும். இந்த இஸ்லாத்தை நான் மேன்மைப்படுத்த வைக்கணும். எனக்கு இந்த இஸ்லாத்தில் ஏதாவது பங்கு கொடுக்கணும். என்னுடைய உடல் சார்ந்து, உடைமை சார்ந்து, பொருள் சார்ந்து, அறிவை சார்ந்து ஏதாச்சும் நான் பங்களிப்பு கொடுக்கணும்னு நினச்சி கஷ்டப்பட்டு உள்ளத்தால் வருந்தி நீங்கள் தொழுகிறீங்க பார்த்தீங்களா? அப்படிப்பட்ட தொழிலாளிக்கு அல்லாஹ் என்ன பண்ணுறான் அப்படின்னா, உங்களை ஏன் பக்கம் நான் வச்சுக்கிறேன் அப்படின்ட்டு. உங்கள் தொழுகையை நான் பொருந்திக்கிட்டேன். அதனால தான் உங்களை நான் என்ன பண்ணுறேன், அடிக்கடி உங்களை சந்திக்க ஆசைப்பட்றேன். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்கிறாங்க, நீங்கள் தொழுகையில் போய் நின்னீங்க அப்படின்னா, ஒன்று நீங்கள் அல்லாஹ்வை பார்க்குற மாதிரி நின்று தொழுங்க, இல்லைன்னா அல்லாஹ் உங்களை பார்க்குறான்னு தொழுங்க அப்படின்னா. ஆனால் நமக்கு எப்படி வரும்? அல்லாஹ் நம்மளை பார்க்குறான்ற கான்செப்டே நமக்கு வராது. நம்ம அல்லாஹ்வை பார்க்குறோன்ற மாதிரி கான்செப்டும் வராது. ஒரு மாதிரி தொழுவோம். ஆனால் உச்சபட்சமாக என்ன பண்ணுங்க, நீங்கள் அல்லாஹ்வை பார்க்குறீங்கன்ற மாதிரியா தொழுங்க அப்படின்வாங்க. ஆனால் அசல் தொழுகையாளிக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா, அல்லாஹ் என்னை பார்த்துக்கிட்டு இருக்கான், என்னை கண்காணிச்சிக்கிட்டு இருக்கான், என்னை வந்து உத்து நோக்கிக்கிட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு கான்செப்ட்லேயே வந்து அவங்க என்ன பண்ணுவாங்களாம், நெக்ஸ்ட்டு தொழுகைக்கு அவங்க எதிர்பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. எப்படி தண்ணி குடிக்கணும், பல் வளர்க்கணும், ட்ரெஸ்ஸு போடணும், சமைக்கணுன்ற எதிர்பார்ப்பு இருக்கோ, அந்த மாதிரி அடுத்த வேலை தொழுகை அல்லாஹ் என்னை சந்திக்கணும், அல்லாஹ் என்னை சந்திக்க ஆசைப்பட்றான் அப்படின்ற மாதிரி அவங்க எதிர்பார்ப்பாங்களா. அவங்களுக்கும் அல்லாஹ் அந்த வேலை சுச்சுவேஷன் எல்லாம் இருந்தும் அல்லாஹ் என்ன பண்ணுவானா, தொழுகையை அவனுக்கு உகந்த மாதிரி அவன் நேரையும் காலத்தையும் உகந்து கொடுப்பான். அவர் கரெக்டாக வந்துடுவார் தொழுகைக்கு. அந்த தொழுகையை எல்லாம் எதிர்பார்க்க ஏன் அடியாக வந்துட்டான், அவனை சந்திக்கிறான், விரும்புகிறான், பார்க்குறான், நேசிக்கிறான். புரியுதுங்களா? இதே மாதிரி தான் நபிமார்களோட தொழுகை இருந்தது, நல்ல அடியார்களோட தொழுகை இருந்தது, முஃமின்களோட தொழுகை இருந்தது, எல்லாரோட தொழுகை இப்படி தான் இருந்துச்சு. புரியுதுங்களா? அதே மாதிரி அல்லாஹ் கிட்ட துவா கேட்குறது ரொம்ப பிடிக்கும். அல்லாஹ் ஒருத்தர் வந்து தொழுகிறார், எல்லாம் பண்ணுறாரு, துவாவே கேட்காம போகிறார் அப்படின்னா தொழுதே வேஸ்ட். அப்போது அல்லாஹ் இன்னொரு சில பேரை அல்லாஹ் எப்படி எதிர்பார்க்குறான் அப்படின்னா, இவன் கேட்க மாட்டானா என்கிட்ட, இவன் கேட்டால் நான் கொடுக்க மாட்டானா, அவனுக்கு சூழலே எல்லாம் அப்படி தான் ஆக்கி வச்சுருப்பான். எல்லாத்தையும் அவன் கேட்பான், யாரெல்லாம் என் கஷ்டத்தை போக்கு, யாரெல்லாம் என் அதை போக்கு, எல்லாம் இதை போக்கு, எனக்கு இஸ்லாத்தில் அறிவை கொடு, எனக்கு இஸ்லாத்தில் இதை போகு, ஆற்றலை கொடு, எனக்கு அதை பண்ணவை இதை பண்ணவை. அந்த மாதிரியே அவன் என்ன பண்ணுவான், துவா கேட்பான். அவன் அல்லாஹ் அவனுக்கு என்ன மாதிரி ஆக்கி வச்சுருப்பானா, அவன் துவா கேட்கக்கூடிய நிலைமையாகவே அவனை ஆக்கி வச்சுருப்பான். ஏன்னா அவனுடைய துவாவை அல்லாஹ் கேட்க விரும்புகிறான். அந்த 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 செயல் அவனுக்கு அடிக்கடி வந்துக்கிட்டே இருக்கும். தொடர்ச்சியாகவே அவன் அல்லாஹ் கிட்ட பேசுகிற மாதிரியே அவனுக்கு தோணும். அல்லாவும் அதை கேட்குற மாதிரியே அவனை ஆக்கி வச்சுருப்பான். அவன் துவாவிலேயே அவன் எப்போவுமே இருப்பான். சில பேர் அல்லாஹ் எப்படி பார்ப்பான் அப்படின்னா, தர்மம் செய்யக்கூடியவர்களாக இருப்பான். இதுதான் சொல்லுவாங்க, இல்லைங்க, நீங்கள் நடந்தால் அவன் ஓடி வருவான், நீங்கள் ஓடி போயிட்டீங்கன்னா அவன் என்ன மாறிடுவான், உங்களாகவே மாறிடுவான்றாங்களே. அந்த மாதிரி சில பேர் அல்லாஹ் வந்து அந்தந்த சுச்சுவேஷனில் ஆக்குறது, அல்லாஹ் அவங்கள அப்படி தான் நேசிக்கிறான். அவங்கள அல்லாஹ் அப்படி நேசிக்கிறான். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, தர்மத்தை பண்ணுவாங்க, யாருக்கும் தெரியாமல், எதுக்கும் தெரியாமல், அல்லாவுக்காக வேண்டியே என்ன பண்ணுவாங்க, அவங்க
அந்த தர்மத்தை கொடுப்பாங்க. அவர் தர்மம் கொடுக்கறது அல்லாஹ் நேசிக்கிறான், விரும்புகிறான். சில பேர் குர்பானி கொடுப்பாங்க. எதுக்காண்டி? பெருமைக்காண்டி, பட்டுக்காண்டி, எதுக்காண்டி கொடுக்க மாட்டாங்க. எதுக்காண்டி கொடுப்பாங்க? யா அல்லாஹ், இந்த ஆடை நான் வந்து கொடுக்குறேன் அப்படின்னா இந்த மாதிரி என் ஃபேமிலியை கொடுக்கறதுக்கும் என் ஃபேமிலியை உனக்காக வேண்டி ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன்றதுக்காக வேண்டி நான் ஆசைப்பட்டுக்கிட்டு இருக்கேன்றத ஒரு மனம் வருந்தி நீ சொன்னனால இன்றைக்கி நான் ஆடை கொடுத்துக்கிட்டு இருக்கேன். எனக்கு அந்த களத்தையோ அந்த இதை நீ ஏற்படுத்தி கொடுத்தனா என் ஃபேமிலியை நான் கொடுப்பேன் ரப்பேன்றதை அவங்க எதிர்பார்த்து அவங்க என்ன பண்ணுவாங்க? அந்த குர்பானி கொடுப்பாங்க. அப்படி பண்ணி அவங்க எதிர்பார்த்து 50 வருஷமாக இருந்தவங்க தான் அந்த ஈரான் மக்கள். புரிதுங்களா? இன்றைக்கி அவங்க சண்டை போடுறாங்க, இன்றைக்கி அவங்க நிற்கிறாங்கன்னா அவங்களுடைய ஒரு நாள் ப்ராசஸ் கிடையாது. இது 50 வருஷமாக அவங்க என்ன பண்ணாங்க? பொருளாதார தடையில் இருந்து, கீழே இருந்து, எது நடந்தாலும் பரவாயில்ல, என் குழந்தை ஹிஜ்ரத்தில் இருக்கணும், என் குழந்தை ஷஹீதாகணும், என் குழந்தை அப்படி இருக்கணும்னு அவங்க எதிர்பார்த்தாங்க. அந்த மாதிரி வாழ்வாதாரத்தை எல்லாம் அவங்களுக்கு மாற்றினான். புரியுதுங்களா? சில பேருக்கு எல்லாம் எப்படி சொல்லுவாங்க, எப்படி பண்ணுவாங்க? குரான் ஓதக்கூடிய நிழல்லையே வச்சுருப்பான். குரான்லேயே அவங்களோட கான்செப்டு, குரான் மூலியமாகவே சிந்திக்கிறது, குரான் மாதிரியே பார்க்குறது, குரான் மாதிரியே பேசுகிறது, குரான் மாதிரியே செயல்படுறது, குரான் மாதிரியே அவங்கள வந்து நன்மை தீவை பிரித்து காட்டுறது. அவங்க அப்படியே இருப்பாங்க. அல்லாஹ் அவங்கள அப்படி பார்க்க ஆசைப்படுறான். புரியுதுங்களா? இதெல்லாம் அல்லாஹ் கொடுத்த நேமத். இதுதான் நேமத். நீங்கள் நம்ம நினைக்கிற நம்ம சாதா தொழுதுகிட்டு இருக்கோமே, நான் சாதா நிற்கிறேனே, நான் சும்மா தானே இருக்கிறேன் அப்படின்ற மாதிரி இல்லை. உள்ளம் உங்களுக்கு அல்லாஹ்க்கு தெரியும். அந்த உள்ளம் எப்படி அழுகுது, எந்த மாதிரி வலிக்குது. இந்த இஸ்லாத்துக்கு என்னுடைய பங்களிப்பு நான் ஒன்றும் பண்ணலை, ஆனால் எனக்கு அந்த ஆற்றல் இல்லை, எனக்கு அந்த வலிமை இல்லை, அந்த சொல் இல்லை, அந்த அதிகாரம் இல்லை, எதுவுமே இல்லை. ஒரு நிராதியாக ஒரு நிற்கிறேனே, எனக்கு எதுவும் இல்லை, இருந்தால் பண்ணுவேனே. குரான் ஓத தெரியல, குரான் புரியுது, சொல்ல தெரியுது, ஆனால் அரபி சொல்ல தெரியல, படிக்க தெரியல, ஹதீஸ் எங்கேருந்து எப்படி எடுக்கணும்னு சொல்ல தெரியல, ஆனால் ஈமான் புரியுது, ஆனால் சொன்னால் நீ எல்லாம் சொல்ல வந்துட்டியான்னு கேட்பாங்க, ஆனால் நான் எப்படி சொல்கிறது அப்படின்னு குமுறல் இருக்குல்ல. அந்த குமுறலை போய் நிற்பீங்க இல்லை, அந்த தொழுகை எப்படி இருக்கும்? அவன் அவமதிச்சிருப்பான், அவன் உதாசனப்படுத்தியிருப்பான், அவன் கேவலப்படுத்தியிருப்பான். நீங்கள் அல்லாஹ் கிட்ட போய் நிற்கும்போது உங்கள் தொழுகை அவன் வரவேற்கிறான். வா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. தொழுகை முடிச்சு நீங்கள் வீட்டுக்கு போனோடனே அந்த கவலையை மறந்துட்டு என்ன பண்ணுவீங்க? அவன் உதாசனப்படுத்தணும், கேவலப்படுத்தினா மறந்து நீங்கள் வேறு ஒரு ஜோனுக்கு மாறுவீங்க. இதை மறக்கடிச்சது யார்? அல்லாஹ் தான். புரியுதுங்களா? உங்களை கவலைக்குண்டாக்கி உங்களை கண்ணில் கண்ணீர் வர வைக்கிறதும் யார்? அல்லாஹ் தான். நான் நினச்சா உன்னை சிரிக்க வைப்பேன், நான் நினச்சா உன்னை அழவும் வைப்பேன். அது என் கையில் இருக்குன்றான். புரியுதுங்களா? இப்படி அல்லாவோட ஒவ்வொரு கேரக்டருக்கு அல்லாஹ் வந்து இப்படிலாம் பண்ணுறான். சில பேருக்கு ஒரு கேரக்டர் கொடுத்துருக்குறான். அவங்கள அல்லாஹ் அப்படி தான் நேசிக்கிறான். அவங்க யார் அப்படின்னா பொருளாதாரம் பக்கமே இருப்பாங்க. பொருளாதாரம் என்னென்ன, காசு என்னென்ன, நோட்டு என்ன, வீடு கட்டணும், இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும். அல்லாஹ் அவங்கள அப்படி தானே, அப்பா உன்னை படைச்ச நோக்கம் இப்படி தான், நீ இப்படி ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீ உன்னை இப்படி பார்க்க தான் நான் ஆசைப்பட்றேன். எப்படி? நீ இப்படி பார்க்குறதா உனக்கு நான் ஆசைப்பட்றேன், நீ இப்படி இரு. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய கொள்கைனா என்ன? எதுக்கு ஆடு வெட்டுறோம், எதுக்கு இது குர்பானி கொடுக்குறோம், ஏன் இந்த ஈதுலலாம் வருது, இது பின்னாடி உள்ள ப்ராசஸ் என்ன, ஏன் சத்தியத்து பக்கம் நிற்கணும், கல்வினா என்ன, அறிவை எப்படி பிரித்து பார்க்குறது, இது எல்லாம் உனக்கு யூஸ்லெஸ். இதெல்லாம் உனக்கு நீ நோட்டு என்ன, நீ நல்லா பொருளாதாரத்தை பெருக்கு, நல்லா இரு, நான் உன்னை இப்படி தான் பார்க்க ஆசைப்பட்றேன், பண்ணு. இது அல்லாஹ் என்ன பண்ணுறான்? அவனோட நெருக்கத்திலேருந்து அவனை தூரமாக்குறான். நாளைக்கு மறுமை நாளில் முகத்தை கூட பார்க்க அல்லாஹ் என்ன பண்ணல. அல்லாஹ் ஒவ்வொருத்தரையும் படைக்கும் பொழுதும் உங்களுடைய மூக்கு ஷேப் இப்படி தான் இருக்கணும், உங்கள் புருவம் இப்படி தான் இருக்கணும், உங்கள் ஃபேஸ் இப்படி தான் இருக்கணும், மீசை இப்படி தான் வளரணும், உங்களுக்கு நீட்டமான தாடை இருக்கணும், உங்களுக்கு தாடி ஷேப் இப்படி தான் இருக்கணும், உங்களுக்கு கூந்தல் இவ்வளோ தான் இருக்கணும், உங்களுக்கு கண் இப்படி தான் இருக்கணும், அதில் கரு இந்த மாதிரி கலரில் தான் இருக்கணும். பார்த்து செதுக்கியிருக்கான். அதான் எல்லாம் சொல்லுவான், வத்தீன் வஸ்ஸைத்துன் சூறால எல்லாம் பேசுவான். மனிதன் அப்படி லக்கது ஹலக்கல் இன்சான ஃபி அஹ்சனி தக்வீம் அப்படின்னா, நான் மனிதனை எப்படி படைத்தான்? அழகிய முறையில் செதுக்குனேன்றான். நான் எப்படி பண்ணேன் அப்படின்னா சும்மாலாம் படைக்கல, இந்த படைப்புக்கு இந்த அழகு நல்லா இருக்கும். அப்படி ரசித்து படைச்ச அந்த படைப்பை அல்லாஹ் மறுமை நாளில் பார்க்க விரும்பலைன்னா எவ்வளோ பெரிய கேவலம் அது. அப்போ சில பேர் எப்படி இருக்கிறாங்க? உலகம் சாய்ந்தே இருப்பாங்க, உலகத்தின் ரீதியிலே இருப்பாங்க,
அல்லாஹ் அவங்கள என்ன பண்ண மாட்டான், உற்று நோக்கி கூப்பிட மாட்டான், வர வைக்க மாட்டான், எதுவும் பண்ண மாட்டான். நீ உலகத்தில் இருங்க பாவா. சில பேர் பெருமையிலேயே சுற்றிக்கிட்டு இருப்பாங்க. நான் உன்னை இப்படியே தான் பார்க்க ஆசைப்பட்றேன், நீ பெருமையிலேயே இரு. சில பேர் போய் பேசிக்கிட்டே இருப்பாங்க. சில பேர் தொழுவாமலேயே அப்படி போவாங்க. நீ எவ்வளோ நீ தொழுவாமல் இருக்கிறியோ அவ்வளோ நல்லது உனக்கு, அப்படியே இரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் என்ன பண்ணுறான், விரும்புகிறான். நீ ஏன்னா தொழுதை என் பக்கம் நெருங்கிடுவல, நீ தொழாமல் இருக்கிறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, உனக்கு தான் இந்த நரகம், உனக்கு தான் இந்த இடம் அப்படின்றது. தொழுவாமல் இருக்கிற இரு, குர்பானி கொடுக்காம இருக்கியா இருக்கு, பொருளாதாரம் இருந்தோம் குர்பானி தராமல் இருக்கியா இரு, பொருளாதாரம் இருந்தும் ஹஜ்ஜுக்கு வராமல் இருக்கிறியா இரு, உனக்கு செல்வந்தம் இந்த மாதிரி நியமத்தை கொடுத்தோம் என் பக்கம் வளர்க்காம துனியா பக்கம் தான் வளர்ப்பேன்னு வளர்க்குறியா பண்ணு. என்னது சிபிஎஸ்சியா என்னென்ன வேணால் படிக்கவை, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீ நல்லா தாராளமாக படிக்கவே. அந்த குழந்தை கொஞ்சம் வளர்ந்துருக்கணும், உன்னை என்ன சொல்லணும்னு மட்டும் அவன் வாயாலேயே உன்னை சொல்ல வைக்கிறேன். நீ யாருன்னு அவன் சொல்லுவான், நீ யாருன்னு அவன் சொல்லுவான். அதே உண்மையான அசல் குழந்தை எப்படி பார்க்கணும் அப்படின்னா இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் மாதிரி குழந்தைய விட்டுட்டு போயிட்டார். போயிட்டார் 15 வயசு 13 வயசில் ரிட்டர்னில் வராரு. அப்பா ஒரு பொம்மை வாங்கிட்டு வருவார். அப்பா எதை வாங்கிட்டு வருவான்னு பார்த்தா அப்பா கத்தி எடுத்துகிட்டு வர்றாரு. அண்ணா அப்பா என்ன வாங்கிட்டு வர்றாரு, குழந்தைய விட்டுட்டு போன குழந்தைய ரிட்டர்னில் வரும் பொழுது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் எப்படி வர்றாரு, அப்பா ஏதாவது பொம்மை வாங்கிட்டு வருவார், காசு கொடுப்பாரு, பழங்களை எல்லாம் ஃப்ரூட்ஸ் வாங்கிட்டு வந்து கொடுப்பாரு அப்படின்னு பார்த்தா அப்பா கத்தியோட வர்றாரு. நல்லா சாணம் பிடிக்கப்பட்ட கத்தி எடுத்துகிட்டு வர்றாரு. ஃபஸ்ட்டு வந்து நல்லா உரையாடலே என்னது, மகனை பார்த்த ஃபஸ்ட்டு உரையாடலே என்னது, மகனே நான் உன்னை அற்பதாக கனவு கண்டேன், உன்னுடைய அபிப்பிராயம் என்ன, உன்னுடைய சொல் என்ன, எப்படி இருக்கும், என்ன மாதிரி வளர்த்துருக்குறாங்க தாயார். உன்னை தானே ரொம்ப நாளாக தேடிக்கிட்டு இருந்தேன், வந்ததும் இல்லாமல் அறுக்க வர செய்வியா, எங்கே அந்த கத்தி எடு உன்னைய குத்துறணுமோ, ஆமாவா இல்லையா. ஆனால் அன்றைக்கி அவங்க எப்படி இருந்தாங்க, வளர்ப்புனா என்ன, தியாகம்னா என்ன, ஹக்குனா என்ன, சபர்னா என்ன, ஈமான்னா என்ன, எல்லாத்தையும் புகட்டி இருக்கிறாங்க. சாரா அம்மையாருக்கும் ஆஜிரா அம்மையாருக்கும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவ்வளோ பாடம் எடுத்துருக்குறாங்க. ஈமான்னா இப்படி இருக்கணும், ஈமானு சும்மா அம்மா சொல்லிட்டாங்க அப்பா சொல்லிட்டாங்கன்னு சொல்லக்கூடாது. நீ விளங்கி வா உள்ள, நீ புரிஞ்சுக்கோ, உனக்கு என்ன இருக்குன்னு பாரு. அப்போ யாருமே சொல்ல தேவையில்லை, எப்பா நீ தொழுடா ராசான்னு சொல்ல தேவையில்லை. அவனே வந்து நின்று தொழுவான், அவனே முசல்லா போடுவான், அவனே அல்லாஹ் கிட்ட கையேந்து நீ கேட்கறத விரும்புவான். புரியுதுங்களா. நீங்கள் என்ன தான் ஃபோக்கஸ் துனியா மேலே காத்துடும், அதுக்கு அறிவை கொடுக்கக்கூடியவன் அல்லாஹ். புரியுதுங்களா. நீங்கள் என்ன வேணால் எடுத்து பாருங்கள். நீங்கள் இந்த இந்த தமிழ்நாடே எடுத்துக்கோங்க. தமிழ்நாடு ஆண்டவங்க யாருமே படித்ததில்லை தெரியுமா. யார் இருக்காங்க, காமராஜ் எவ்வளோ படிச்சிருக்கிறாரு, படிக்கல. வேற யார், அண்ணா வேற யார், சில பேர்லாம் படிப்பு என்ன தெரியாது. கலைஞர் படிக்கல, எம்ஜிஆர் படிக்கல, விஜய் எவ்வளோ காலேஜ் கூட டிஸ்கண்டினியூ தான், ஃபுல்லாக முடிக்கல. என்ன இங்கே அறிவு கொடுக்குறதும் அறிவு ஊட்டப்படுறதும் ஒருத்தனை மேலே கீழே வைக்கிறதும் எல்லாமே அல்லாஹ் கையில் இருக்குது. நீங்கள் எதை உள்ளே புகுத்துறீங்களோ எதை சொல்ல வைக்கிறீங்களோ அதுதான் என்ன ஆகும் பெருசாகும். புரியுதுங்களா. நம்ம இப்படி தான் படிக்க வைக்கணும், அப்படி தான் இருக்கணும் எந்த கால்குலேட்டிங்கே இல்லை. அல்லாவை கொண்டு போய் அந்த உள்ளத்தில் போட வைங்க. அல்லாஹ் வந்துட்டான்னு வச்சுங்களேன், அந்த குழந்தைய யாரும் மானிட்டர் பண்ண வேணாம், அந்த குழந்தையே ஒழுங்காயிரும். புரியுதுங்களா. இதெல்லாம் நினைவுபடுத்துறதுக்கு தான் அல்லாஹ் என்ன பண்ணுறான், ஈதுல் அல்லான்னு கொடுக்குறான். ஈதுல் அல்லா சும்மா வரல, ஈதுல் அல்லா எதுக்கு வருது அப்படின்னா உங்களோட ஈமானை பூஸ்ட் பண்ணுறதுக்கு தான் வருது. அம்மா சொன்னாங்க அப்பா சொன்னாங்கன்னு தொழுவாமல், என் அப்பாவை இப்படி தான் அம்மா இப்படி தான் நான் பார்த்தேன் அதனால் நான் தொழுதுகிட்டு இருக்கேன்னு தொழுவாமல். நான் சொல்ல வருது புரியுதில்ல. அல்லாஹ் நரகத்தில் போட்டுருவான். சொர்க்கம் வேணும், எதுக்குமா உனக்கு சொர்க்கம் வேணும் கேட்டால் பதில் இருக்கா. என்ன பண்ணிட்டேன்னு நீ சொர்க்கம் கேட்குற. ஃபஸ்ட்டு ரேங்க்கு குழந்தை வேணும்னு எல்லா குழந்தைங்க ஆசை இருக்குது. அப்போ நம்ம கேட்க மாட்டோமா, எதுக்குமா உனக்கு ஃபஸ்ட் ரேங்க் வேணும், என்ன பண்ணிட்டேன்னு நீ ஃபஸ்ட் ரேங்க் கேட்குறேன்னு மறு கேள்வி கேட்ட உங்கள்கிட்ட பதில் இருக்கா. இதுதான் அல்லாஹ் கேட்பான். சொர்க்கம் வேணும்னு நீ கேட்குற இல்லை, எதுக்காக வேண்டி சொர்க்கம் வேணும், என்ன பண்ணிட்ட,
என்ன கிழிச்சிட்ட, என்ன பண்ணிக்கிட்டு இருக்க, ரிட்டர்னில் கேட்டால் என்ன பதில் இருக்கு? அப்போ சொர்க்கம் வேணுன்ற ஆசைப்படுறத விட அல்லாவை பார்க்கணுன்னு நீங்கள் ஆசைப்பட்டு பாருங்கள், சொர்க்கம் உங்களுக்கு எப்பயோ அல்லாஹ் உள்ளே உங்களை அனுப்பிடுவோம். புரியுதுங்களா? அல்லாவை பார்க்கறது இங்கே டாஸ்க். இந்த கண் இருக்கு பார்த்தீங்களா, இந்த கண்ணால் அல்லாவை பார்த்துட்டீங்க அப்படின்னாலே நீங்கள் சொர்க்கவாசி தான். அல்லாவை யார் யாரெல்லாம் பார்த்துடுறோமோ நீங்கள் அனைவரும் சொர்க்கவாசி தான். அல்லாவை சந்திக்கணும், அல்லாவுடைய அந்த அரசுடைய நாள் நிற்கும் பொழுது அல்லாஹ் என்னை பார்த்துடணும், நானும் அல்லாவை பார்த்துடணும்னு நீங்கள் நினச்சி தொழுது பாருங்கள், தாராளமாக உங்களுடைய ஈமானு என்னாகும், ஆட்டோமேட்டிக்காக அல்லாவுடைய பாதைக்காக வேண்டி ஓட வைக்கும், சிந்திக்க வைக்கும், செயல்பட வைக்கும், உண்மையை நிலைச்சு நிற்க சொல்ல வைக்கும், உண்மையின்பால் நிற்க சொல்லும். புரியுதுங்களா? நன்மையை ஏவ சொல்லும், தீமையை தடுக்க சொல்லும், குரான்பால் வாழ சொல்லும். குடும்பத்தில் என்ன நடந்தாலும் அந்த தப்புன்னு பேச வைக்கும். புரியுதுங்களா? குடும்பத்தில் நம்ம குடும்பத்தில் ரொம்ப அநியாயம், அட்டூழியம் அவ்வளோ போயிட்டுருக்கு. எங்கேயோ கல்யாணம் என்னென்னவோ சொல்ல முடியாத அளவுக்கு என்ன சொன்ன நல்ல மன வச்சு தான். ரொம்ப பேசுகிறதா சொல்லுவாங்க, உன் ஃபேமிலி உனக்கு மட்டும் ஒழுக்குமா, உனக்கு கீழே எடுக்கிறது என்ன, நீ என்ன ஒழுக்குமா, அங்கே என்னாச்சு, எல்லாம் இப்படி தான். மனோ இச்சை தான் இங்கே எல்லாமே நம்மளை டாமினேட் பண்ணிக்கிட்டு இருக்கு. மனோ இச்சை இப்படி வாங்குறோம். ஆனால் அசல் நீங்கள் ஈமான்தார இருந்தீங்க அப்படின்னா அங்கேயே பளிச்சுன்னு பேசுவீங்க, எம்மா இது தப்பு, இது ஃபேமிலி அல்லாஹ்க்கு பயப்படுற, இதெல்லாம் பண்ணக்கூடாதுன்றது போல்டாக பேசணும், பண்ணணும். ஏன்னா எப்படி மதச்சார்பின்மையே நம்ம தாவா பண்ணி சொல்கிறோம் அப்படின்னு சொல்கிறோமோ, அந்த மாதிரி இஸ்லாத்தில் இருக்கக்கூடியவங்க, இஸ்லாத்து உள்ளே இருக்கிறவங்க நம்ம என்ன பண்ணணும், நம்மளுடைய ஃபேமிலியை போல்ட்னஸாக பேச வைக்கணும், சொல்ல வைக்கணும். மனோ இச்சையின்படி சொல்கிறோம், பேசுகிறோம், அதுக்கு என்ன பண்ணுறோம், கடைப்பிடிக்கிறோமா பின்காலத்தில்? பார்த்தும் பார்க்காத மாதிரி போயிட்டுருக்கோம். ஏன்? ஃபேமிலி பிரிஞ்சிடும், ஃபேமிலி இதாயிரும் என்னென்னவோ பண்ணிக்கிட்டு இருக்கோம். இன்னும் நம்மளாம் இன்னும் இப்போ உங்களுடைய சீனியர் நீங்களாம் டிக்கெட் வாங்கி போயிட்டீங்கன்னா அடுத்த ஜென்ரேஷன் வரக்கூடியவங்களுக்குலாம் இவ்வளோ இஸ்லாம்லாம் இருக்காது. ஃபேமிலியை ஃபில்டர் பண்ணி பார்த்தீங்களா? நம்ம ஃபேமிலியை ஃபில்டர் பண்ணி பார்த்தீங்களா? இப்போது நீங்கள் ஒரு பேட்ச் போயிட்டீங்கன்னா அடுத்த பேட்ச் வருது இல்லை, இந்த பேட்சுக்கு என்ன ஈமான் இருக்கும் நினைக்கிறீங்க? என்ன ஈமான் இருக்கும்? ஒரு மண்ணு ஈமான் இருக்காது. அதை மதச்சார்பின்மை மேரேஜ் ஹலால், எல்லாமே ஹலால். ஹராம்ன்றது அங்கே இருக்கவே இருக்காது. சினிமா, பாடல், கூத்து, நிகழ்ச்சி, என்டர்டெயின்மெண்ட் எல்லாமே ஹலாலாக இருக்கும். ஒரு கட்டுக்கோப்பு இருக்காது. இப்போ அல்லாஹ் நம்மளெல்லாம் பயங்கரமாக அடிப்பான், பயங்கரமாக இது பண்ணுவான். இப்போ சத்தியத்தின் பக்கம் நிற்கிறது ரொம்ப முக்கியம். அதற்காக வேண்டி களத்தை கொடு, அதற்காக வேண்டி சொல்லக்கூடு, ஒரு அதிகாரத்தை கொடு, ஒரு இதை கொடு, அல்லன்னு கண்ணியத்தை கொடு, சொல்லவை, சிந்திக்கவை, பேசவை என்றதை எல்லாமே நிறைய விஷயங்கள் கேட்க வேண்டியது இருக்குது இந்த ஃபேமிலியில். ஒரு பட்சமான துவாவை கேட்காதீங்க, ஒரு பட்சமான சிந்தனையாக தொழுகையாக அமலாக செய்யாதீங்க, ஒரு பட்சமாக பண்ணாதீங்க. அது பகிர்த்து பண்ணுங்கள், சிரித்து இதாக பண்ணுங்கள். துவாவில் எல்லாரையும் கலந்துக்க வைங்க. இன்றைக்கி சைத்தான் உள்ளே பூந்து எல்லா ஃபேமிலியை வேட்டையாடிக்கிட்டு இருக்கான். ஒவ்வொரு ஃபேமிலி, முஸ்லீம் ஃபேமிலி ஒவ்வொன்றும் வேட்டையாடி போயிட்டுருக்கு. புரியுதுங்களா? மதச்சார்பின்பே வளர்ந்துக்கிட்டு இருக்கு. இது எப்படி நீங்கள் முற்றுகை போட போகிறீங்களோ, என்ன பண்ண போகிறீங்கன்னு தெரில. இதையெல்லாம் நினைவுபடுத்திக்கோங்க, இதெல்லாம் ஞாபகப்படுத்திக்கோங்க. சரிங்களா? தனிநபராக துவா கேட்காதீங்க, தனிநபராக சிந்திக்காதீங்க. உங்கள் ஃபேமிலி ஒழுங்காக இதை மட்டும் நினைக்காதீங்க. அல்லாஹ் சில பேருக்கு சில செக் பாயிண்ட் வச்சுருக்கிறான். சில பேருக்கு தொழுகை, அதே மாதிரி சொல்லிடுறேன், தொழுகை கொடுத்தா அல்லாஹ் நேசிக்கிறான்னு சொன்னேன்ல, அதே மாதிரி அல்லாஹ் என்ன பண்ணுவான்னா, தொழுகை கொடுத்துட்டான் அப்படின்னா தொழுகையோடு அவனை அப்படியே விட்டுருவான். அந்த தொழுகை அவன் எதுக்காக வேண்டி தொழுதான்றது அவனுக்கு புரியாமல் தொழுதான் அப்படின்னா அந்த தொழுகை வேஸ்ட் அவனுக்கு. புரியுதுங்களா? எல்லா இபாதத்துக்கும் ஒரு மக்சத் இருக்குது. அது புரிஞ்சு தான் பண்ணணும், அது தெரிஞ்சு தான் பண்ணணும். புரியுதுங்களா? மக்சத்தே இல்லாமல், நோக்கமே இல்லாமல் சும்மா தொழுவுறதும் வேஸ்ட்டு, எல்லாமே வேஸ்ட்டாக போயிடும். அதனால் தொழுவுறீங்களா, அதுக்கு உண்டான கான்செப்டோடு தொழுவுங்க. உங்கள் ஃபேமிலியை ஒருங்கிணைஞ்சு பாருங்கள், ஒற்றுமையோடு வாழுங்க, ஒற்றுமையோட குரான் படிங்க. வாரத்தில் ஒரு நாள் தர்பியா மாதிரி உங்கள் ஃபேமிலியில் ஏற்படுத்துங்க. வராங்களோ வரலையோ ஒரு ஃபேமிலியில் யாராவது ஒருத்தவங்க உட்கார வைங்க,
அப்போ தான் சின்ன சின்ன ஆண்டுங்க சின்ன சின்ன நெக்ஸ்ட்டு சந்ததியினர் வந்து உட்காருவாங்க. தர்பியான்னு வைங்க. தர்பியான்றது ஒரு நல்ல சொல், நல்ல பண்பாடு, நல்ல செயல் திட்டம். இந்த மாதிரி குழந்தைங்கள தான் அவங்கள அங்கே என்ன பண்ணலாம், உட்கார வச்சு பண்படுத்தலாம், சொல்லலாம். நல்லது என்ன, கெட்டதுன்னா என்ன, உலகத்தை எப்படி புரிய வைக்கணும், எப்படி பார்க்கணும், எந்த பார்வையோட பார்க்கணும், எல்லாத்தையும் அணுகிடலாமா, எது அணுகணும், எது விடணும், எல்லாத்தையுமே நம்ம என்ன பண்ணணும், குடும்பத்தில் உட்காந்து சிந்திக்கணும், செயல்படணும். இதெல்லாம் ரொம்ப பெரிய விஷயம். ஏன்னா நீங்கள் மட்டும் சொர்க்கவாசியாக வாங்கிட்டு போயிட்டீங்கன்னா அது மிகப்பெரிய தப்பு. அது புரியுதுங்களா? பின்னாடி வரக்கூடியவங்க ஏன் தொழுதீங்க, நீங்கள் எதுக்காண்டி தொழுதீங்கன்றதை அவங்களுக்கு புரிய வைக்கணும். என் வாப்பா சும்மா தொழுல, இந்த வேலை செய்ய முடியல ரப்பேன்னு கேட்டிருக்கிறாரு, அப்போ நானும் இந்த வேலை செய்ய முடியல, எனக்கு நீ வேலை செய்ய ஆற்றலை கொடுன்னு ரப்பேன்றது இவங்களுக்கு கேட்கணும். இப்படி புரிஞ்சு தொழுதுருக்கணும். புரியுதுங்களா? அப்போது வரக்கூடிய இந்த குர்பானி தினத்தில் இருக்கக்கூடிய அந்த நாளில் எப்படிப்பட்ட நியத்து வைக்கணும்னா, நம்மளாம் இருக்கக்கூடிய நம்மளை எல்லாருமே எல்லாம் ஒற்றுமையோடு சேர்க்கக்கூடியவனாகவும் நல்ல ஒரு சிந்தனையாளர்களாகவும் இந்த உலகத்தில் வீணாக போன இந்த உலகத்தில் வாழக்கூடிய அந்த மாதிரி இல்லாமல் நீ சொன்ன மாதிரி இல்லல்லதீன் ஆமனு ஈமான் கொண்டவர்களாக வாமிலு சாலியாத் நல்லறங்கள் செய்யக்கூடியவர்களாக ஒத்தவா சோபில் ஹக்கு அந்த உண்மையின்பால் நிற்கக்கூடியவர்களாக ஒத்தவா சோபில் சபு அந்த பொறுமைக்காக வேண்டியும் நான் இருப்பேன் ரப்பே, இவர்களை தவிர மற்ற எல்லாரும் நஷ்டவாடின்னு சொல்கிறல்ல, அந்த மாதிரி நான் ஆகிடக்கூடாது, நான் இந்த மாதிரி இருக்க ஆசைப்படுறேன்றதை நம்ம நீயத்தை வைப்போம். நீயத்தை வைப்போமா? ஜும்மா தொழு முடிச்சுட்டு நல்லா ஒரு நீண்ட நேரம் துவா கேளுங்க. இந்த நாள் எப்படிப்பட்ட நாள் அப்படின்னா, இந்த அரஃபா தினத்துக்காண்டி ஓடின நாள். இந்த அரஃபா தினத்தில் இந்த நாள் எப்படிப்பட்ட நாள்னா, ஹாஜராமையாரை கொண்டு வந்து விட்டுட்டு போன நாள். இந்த நாள் எப்படிப்பட்ட நாள்னா, இஸ்மாயில் அலி இஸ்லாம் அறுக்கப்பட்ட நாள். இந்த நாள் எப்படிப்பட்ட நாள்னா, இப்ராஹிம் அலி இஸ்லாம் நெருப்புக்கு தயாரான நாள். டேட்டு ஒரே மாதிரி சொல்ல, இது எல்லாமே அவங்களுடைய வாழ்க்கையில் நடந்த எல்லா சம்பவத்தையுமே எல்லாம் என்ன பண்ணிட்டான், உங்களுக்கு ஒரு படிப்பினையாகவே மாற்றிட்டான். புரியுதுங்களா? அவங்க எப்படி சத்தியத்துக்கு நின்னாங்க, என்ன பண்ணாங்க, எப்படி ஓடினாங்க, எப்படி உறுதியாக நின்னாங்கன்றது எல்லாமே. அப்போது வரக்கூடிய அந்த ஹஜ்ஜுடைய நாளில் நம்ம நல்ல விதமான நல்ல முறையில் துவா கேட்போம். இன்ஷா அல்லாஹ் ஃபேமிலியில் மூத்தவராக இருக்கக்கூடிய நீங்களாம் என்ன பண்ணுங்கள், ஒரு ஆர்கனைஸ் பண்ணி உட்காந்துட்டு எப்படி நீங்கள் வந்து ஒரு 7 பேர் சேர்ந்து ஒன்றா இருக்கணும், ஒன்றா பார்க்கணும், பேசணும், சிரிக்கணும்னு ஆசைப்படுறீங்களோ அந்த மாதிரி உங்கள் 7 பேருடைய ஃபேமிலி அடுத்த ஜென்ரேஷன் இஸ்லாத்தில் கரெக்டாக இருக்கணும், அவங்களுக்கு ஒரு தர்பியா வேணும், அவங்களுக்கு ஏதோ ஒன்று வேணுன்றதை நீங்கள் எதிர்பாருங்க. அது ஏன் முன்மொழிய மாட்டேங்கிறீங்க, அது ஏன் பேச மாட்டேங்க, அது ஏன் சிந்திக்க மாட்டேங்கிறீங்க? ஆரம்பிங்க, யாராச்சும் ஒருத்தர் ஆரம்பிங்க, பண்ணுங்க, நடத்துங்க. அது நாளடைவில் என்ன ஆகும், அது உங்களுக்கு நல்ல விஷயங்களுக்கு வரும், நல்ல மாற்றங்கள் வரும், நல்ல சமுதாயத்தை பார்க்கலாம். ஓகேவா? இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய நாள்களில் இப்படிப்பட்ட மக்களாக அல்லாஹ் உங்களையும் என்னையும் ஆக்கி அறிவு புரிவான சொல்லி இந்த உரையை முடித்துக்கொள்கிறேன். வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.